சொல்லுங்க, எங்களோடு பேசுங்க டாடி. உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை உம்மிடத்தில் நீர் இருந்து வெளிப்படுத்துகிற தெய்வம். இதனால் அந்த வார்த்தையின்படியே கத்தாவை நாங்கள் நடக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுங்க ராஜா, எங்களோடு பேசுங்க. நம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையோ நிறைவேற்றும்படியாக எங்களை நீங்கள் நடத்துங்க தகப்பனே ராஜா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. எல்லாம் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற அடியனை மறைத்து கத்த நீர் வெளிப்படுங்க. உங்கள் நாமத்தை நீர் மைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்லலாம். இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நெருக்கமாக உட்கார வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாகவே உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்தின் இந்த நிறைவு நாளை கர்த்தர் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து 21 நாளும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் மாறி பேர் கொடுத்தாங்க. 100 பேர்த்துக்கு மேலே தான் பேர் கொடுத்து தொடர்ச்சியாக அதை ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை ஜெபித்தவர்களுக்கும் ஆசீர்வாதம், ஜெபத்தை கேட்டவருக்கும் அது ஒரு பெரிய நன்மையாய் மாறி அது நமக்கும் நன்மையாய் மாறுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபம் ஒரு 2 காரியத்தை செய்யும். ஜெபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கும். எதுக்காக ஜெபிக்கிறோமோ அதுலேயும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் ஜெபிக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் நம்மளை கொண்டு நிச்சயமாய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் சில வார்த்தைகளை கர்த்தர் உள்ளத்தில் போட்ட சில காரியங்களை நம்ம பார்த்து கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்தல. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி 7:29. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபயத்தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஒரு உருவாக்குதல், மனிதனுடைய படைப்பை குறித்து சாலமோன் ராஜா ஒரு காரியத்தை கவனித்து சொல்லுகிறார். என்ன கவனித்து சொல்கிறார் என்று சொன்னால், அவர் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுகிறார். வானத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறார், நட்சத்திரங்கள், சந்திரன், சூரிய எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு முடிவில் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறார். உலகத்திலே சிறந்த ஞானி யாரு தான்? சாலமோன் தான். சிறந்த ஞானி யாருன்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் தான். அவருக்கு மேலே இப்போ இருக்கிற ஞானம்லங்க அதெல்லாம் அவருக்கு கீழே தான். ஏன்னா ஆண்டவர் அன்னைக்கு வாக்கு பண்ணிட்டேன், உனக்கு மேலே ஒருத்தனும் இல்லை. அப்போ அவர் அதை கண்டுபிடிச்சு சொல்கிறார் அப்படின்னா அதை ஆவியானவர் அழகாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். என்ன சொல்கிறார்னா, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார். அப்படின்னா மனுஷன் எப்படி உண்டாக்கினார்னா நேர்மையானவனாக உண்டாக்கினாராம்மா. இன்னும் கூட சொல்ல போனால் நல்லவனாக உண்டாக்கினாராம்மா. எப்படி உண்டாக்கினாராம்மா? நல்லவனா உண்டாக்கினார். நல்லவன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, சுயநலம் இல்லாதவனாய் கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். என்ன இல்லாம உண்டாக்கினாரம்மா? சுயநலம். நான் அவரை உண்டாக்கின சில காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் பாருங்க. காற்றுக்கு சுயநலம் இருக்கிறதா? அது எங்க போகும்? எல்லா இடத்துக்கும் திருடன், கொள்ளைக்காரன், எவன் பாவம் செய்யறவன் யாரா இருந்தாலும் சரி என்ன பண்ணும்? எல்லா பக்கமும் காற்று வீசு. காற்றுக்கு சுயநலம் கிடையாது. சூரியனுக்கு சுயநலம் கிடையாது. சந்திரன், சூரியன், நட்சத்திரங்களுக்கு உங்களோட தானே பேசுகிறேன். அவருடைய படைப்பை கொஞ்சம் கவனிங்க. அவர் படைப்பை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் இந்த வார்த்தை உங்களுக்கு புரியும். அவர் படைத்த சந்திரன், சூரியன், நட்சத்திரங்களுக்கு என்ன இல்லை? எல்லாத்துக்கும் அது என்ன பண்ணுது? அவர் படைத்த கனிதரு மரங்களை கொஞ்சம் கவனிங்களே. எவனாவது கீழே இருக்கிற எவனாவது போயிட்டு நான் வந்தா மேலே இருக்கிற ஜனங்களுக்கு மட்டும்தான் கனியை கொடுப்பேன், கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுதா? இப்படி புரிகிற மாதிரி சொல்கிறேன். காற்று அவர் படைச்ச எதுவுமே ஜாதி மதம் பார்ப்பது கிடையாது. என்ன பார்ப்பது கிடையாது? எதுக்குமே சுயநலம். இப்படி தான் நம்மளையும் உண்டாக்கினார். எப்படி தான் உண்டாக்கினாரு? இப்படி தான் நம்மளை உண்டாக்கினார். அவர் உண்டாக்கப்பட்ட எதுக்குள்ளேயும் சுயநலம் கிடையாது. ஏன் அப்படின்னா உண்டாக்கினவர் சுயநலம் இல்லாதவர். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. உண்டாக்கினவர் எப்பயுமே நல்ல கவனிங்க. ஒரு மனிதன் ஒரு பொருளை உண்டாக்கும் போது அவன் எப்படி இருக்கிறானோ அந்த சிந்தையில தான் அந்த பொருள் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க பார்க்கலாம். அப்போ நல்ல கவனிங்க. இப்போ இந்த காலத்தில் கவனிங்க பார்க்கலாம். நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, நிறைய கண்டுபிடிக்கிறாங்க, நல்லதை கண்டுபிடிக்கிறாங்க. அதை கெட்டு அதை தவறாக பயன்படுத்துறதுக்கு ஒருத்தன் இன்னொருத்தன் என்னதான் பண்ணுறான்?
கண்டுபிடிக்கிறான். ரெண்டுமே இருக்குது. நல்லதை செய்ய, நல்ல காரியங்களை செய்ய சிலர் நல்லதை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனா அதை கெடுத்து போடுவதற்கு இன்னொரு குரூப் என்ன பண்ணுது இருக்குது. இந்த உலகத்தில் இது ரெண்டுமே இருக்குது. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப மனிதனை எப்படி கர்த்தர் உண்டாக்கினார்னா சுயநலம் இல்லாதவனாய். அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் என்ன பண்ணணும். அதனாலதான் ஆண்டவர் மனுஷனுக்கு பூமி ஆளக்கூடிய அந்த கிருபையை கொடுத்தா. சுயநலம் இல்லாதபடி அவன் ஆள வேண்டும் என்று சொல்லி அவன் காரியங்களை செய்தான். அல்லேலூயா. அப்ப அவனுடைய வாழ்க்கையை சற்று கவனிச்சீங்கன்னா அவனை கர்த்தர் நல்லவனாகவும் நேர்மையானவனும் கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. எந்த சுயநலமும் இல்லை அவங்கிட்ட. முதல் கவனிங்க பார்க்கலாம். சுயநலம் இல்லாமல் ஆதாமையும் ஏவாளையோ கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆனா அங்க ஒருத்தன் இருந்தா தள்ளப்பட்ட ஒரு தூதன். அவனுக்கு வேலை என்னன்னா சுயநலக்காரன். என்னக்காரன் சொல்லுங்க, என்னக்காரன். அதெல்லாம் போன வாரம் நம்ம நிறைய பார்த்தோம். போன வாரம் என்ன பண்ணோம், நிறைய அந்த சத்துருவை குறித்து அவன் எப்படி மாறினா என்ன காரியங்களை சொல்லி பார்த்தோம். இப்போ ஆண்டவர் மனிதனை எப்படி படைச்சார் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசித்தோம். அவனை நல்லவனாய் கர்த்தர் உண்டாக்கினார். அடுத்த வசனம் சொல்கிறது, அவர்களோ என்ன பண்ணினார்களாமா. சொல்லுங்க, என்ன பண்ணினார்களாமா. ஒரு தமிழ் விளக்க பைபிள் இப்படி சொல்லுது, மனிதனுடைய வாழ்க்கைக்குரிய சிக்கல் அனைத்தையும் மனிதர்களே ஏற்படுத்தினதாமா. யார் ஏற்படுத்தினது? இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிக்கலும், எல்லா பிரச்சனைக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற யாருமே இல்லை. அந்தந்த மனிதன் தான் அந்தந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் நம்முடைய தவறான காரியத்துக்கு நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடைப்படுவதற்கும் யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தான் காரணம். யார் தான் காரணம்? நம்ம தான் காரணம். நான் சரியான காரியத்தை அப்படின்னா தேவன் எனக்கு கொடுக்கிறவைகளை நான் சரியாய் செய்வேன் என்று சொன்னா அது எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அந்த வார்த்தையை விட்டுட்டு நான் என்னுடைய சுயநலமான காரியத்தை செய்ய போவேனா எனக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக நஷ்டமும் கஷ்டமும் வரும். அல்லேலூயா. அப்போ வேதம் அதுதான் இந்த நாளில் பிரசங்கிலிருந்து நம்ம பார்க்கிறோம். அவன் அநேக உபயதந்திரங்களை தேடிக்கொண்டான். அல்லேலூயா. தன் வாழ்க்கையுடைய பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா தெய்வம் அல்ல, தெய்வத்தால் உண்டாக்கப்பட்ட மனிதர்களே தன்னுடைய பிரச்சனைக்கு காரணமாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. அது ஏன் என்னங்கிறத மட்டும்தான் இந்த நாளில் சில வார்த்தையின் மூலியமா நம்ம பார்க்க போறோம். எப்படி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில சிக்கல்களை கொண்டு வந்தா அப்படிங்கிற ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எடுத்து மறுபடியும் இந்த வசனம் சொல்லப்படுகிறது, தேவன் மனுஷனை அப்போ உண்டாக்கினார்னா நம்ம ஆதியாமத்தில் போய் சில காரியத்தை பார்த்தோன்னு சொன்னால் அங்கேருந்து நம்ம சில காரியங்களை அப்படியே பார்த்து கொண்டு வருவோம். கர்த்தர் நிச்சயமாக மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக. நன்மையின் தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க பார்க்கலாம். அந்த வசனங்கள் நம்ம ஏற்கனவே வாசித்தது தான். வாசித்த வசனங்களுக்கு மறுபடியும் கர்த்தர் அந்த சிருஷ்டிப்பை குறித்து நமக்கு காட்டும்படியாக கர்த்தர் இந்த நாளில் நம்மளை கொண்டு வருகிறார். அடுத்து வாசிங்க பார்க்கலாம். 28ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் வசனம் 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, பலுகி பெருகி பூமியை நெருப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தில் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனிதன் எங்கிருந்து உண்டாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அதுலயே 2:7 வாசிங்க. நம்ம எங்கிருந்து உண்டாக்கப்பட்டோமாமா? தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால் மண்ணை எடுத்து நம்மளை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நமக்குள்ள ஊதுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஒரு காரியம், எதுக்கு மண்ணிலிருந்து எடுத்தார்னா இந்த மண்ணும் மகிமையும் ஒன்று இணையும் பொழுது இந்த மண் என்னவா மாறுதுன்னா அதுவும் மகிமையாய் மாறுகிறது. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராக பாருங்க. மண் என்னதுங்க? மண். அநேகரை திட்டுவோம், நம்ம என்னது மண்ணு மாதிரி இருக்காது. என்ன மாதிரி இருக்காத? ஏன் மண் என்ன பண்ணாது? போட்ட இடத்துல அப்படியே தான் இருக்கும். போட்ட இடத்துல அப்படியே தான் இருக்கும். ஒரு அசைவும் இருக்காது, ஒரு காரியமும் இருக்காது. அது எப்படி போட்டாங்களோ அது அப்படியே தான் இருக்கும். அல்லேலூயா. யாரையும் பார்த்து சிரிக்காது, யாரையும் பார்த்து பேசாது,
எதுவுமே பண்ணாது. அது பாட்டுக்கு எந்த இடத்துல போட்டீங்களோ அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதை கர்த்தர் கையில் எடுத்து அவரை போல செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த மண்ணை மகிமையினால் நிறைத்து கர்த்தர் உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது அவன் என்னவா மாறுகிறானா? ஜீவாத்மாவாய் அவன் மாறுகிறான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் எப்படி உண்டாக்குறார் என்று சொன்னா அவருடைய சாயல்ல உண்டாக்குறார். அவருடைய சாயல் தேவனுடைய. யாருடைய சாயல்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்மள தேவனுடைய சாயல். சொல்லுங்க, நம்மள தேவனுடைய சாயல். அப்படின்னா அவர்கிட்ட என்ன இருக்கிறதோ அதெல்லாம் எனக்குள்ளும் இருக்கிறது. அவருக்குள்ள சொல்லுங்க, அவருக்குள்ள தேவனுக்குள்ள என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் யாருக்குள்ள இருக்கிறது? இதை நம்ம யோசிக்கணும். இது எப்போதுமே நான் தேவ சாயல் அப்படிங்கிற அந்த உணர்வு எப்போதுமே இருக்கு. அப்ப தேவன் என்னென்ன செய்வாரோ அதை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கும் கொடுத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, முதல்ல கர்த்தர் மனிதனை உண்டாக்கி ஆசீர்வதிச்சாரு. அடுத்தது அவனை தேவ சாயலை உண்டாக்குவான்னு சொல்லி அவருடைய சாயலை உண்டாக்கி மண்ணை எடுத்து கர்த்தர் பிசைந்து என்ன பண்ணினாருன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த கை, காலு, மூக்கு இதெல்லாம் யாரு டிசைன் பண்ணதுன்னா அவரு தான் டிசைன் பண்ணினார். அல்லேலூயா. யார் தான் டிசைன் பண்ணாரு? எதுக்கு டிசைன் பண்ணாருன்னா அவருக்காக செயல்பட. யாருக்காக? இப்படி கூட சொல்லலாம், அவரை போல செயல்பட. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் தேவனை போல செயல்படும்படியாக நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. சொல்லுங்க, உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவன் உண்டாக்கின எதுக்கும் சுயநலம் கிடையாது. எல்லாமே அவருடைய மகிமைக்காக உண்டாக்கப்பட்டது. நீங்கள் அவருடைய மகிமைக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. அதை உணருங்க. இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி அல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது உண்டாக்கினார். முதல்ல ஆதாம உண்டாக்கினார். அடுத்தது 23 2ஆம் வசனத்தை 2ஆம் அதிகாரம் 23 வாசிக்கும் போது ஆதாம் விலா எலும்பிலிருந்து யாரை உண்டாக்கினாரு? யாரை உண்டாக்கினாரு? மனுஷன் தனிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. யார் உண்டாக்கினார்? கர்த்தர் உண்டாக்கினார். முதலாவது ஒரு குடும்பம் அப்படிங்கிறத யார் உண்டாக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவாதி தேவன் உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த குடும்பத்தில் அவர் இருந்து அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு நித்தமும் குளிர்ச்சியான வேலையில் அவர் ஏதேன் தோட்டத்துக்குள்ள இறங்கி வந்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள், அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்து அவர்கள் எதை செய்கிறார்களோ உற்சாகப்படுத்தி தேவன் ஒவ்வொரு நாள் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார். நல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. ஒரு குடும்பம் என்று சொன்னா அது தேவனால் நடத்தப்படணும். யாரால் நடத்தப்படணும்? சொல்லுங்க, யாரும் நடத்தப்படணும்? நடத்தப்படணுங்கிறத விட நடத்தப்பட நம்ம விட்டு கொடுக்கணும். நடத்தப்பட என்ன பண்ணணும்? அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆதாமும் ஏவாளும் காத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் முதல் அதிகாலை வேலையில் என்ன செய்வாங்கன்னா அந்த குளிர்ச்சியான வேலையில தேவனுடைய சத்தத்தை கேட்க அவர்கள் ஆயத்தப்பட்டு நிற்பார்கள். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நம்ம குடும்பம் எப்படி போயிட்டு இருக்குது? அவரை சந்திக்க அதிகாலை வேலை ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நல்ல கையை பிடிச்சி கேளுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள கையை பிடிச்சி கேளுங்க. தரையை பார்த்து பேசாதீங்க, வேற மாதிரி நினச்சிக்குவாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம குடும்பம் எப்படி இருக்குது? சொல்லுங்க, இப்படி கூட சொல்லுங்க. கணவன் மனைவியாக, இல்லை தாய் தகப்பனாக, சொல்லுங்க குடும்பமாக காலையில் அதிகாலையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருந்தீங்கன்னா உங்களை போல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது. அப்படி இல்லைன்னா இந்நாளிலிருந்து ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கான காரியங்களை சொல்லுவா, அதை அப்படியே செயல்படுத்துங்க. அது பெரிய ஆசீர்வாதமா மாறுன்னு சொல்லி அல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. குடும்பமாய் சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போவோம். ஆனா குடும்பமாய் சேர்ந்து அதிகாலை என்ன பண்ண மாட்டோம்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தம் இல்லை. நீங்க அநேக குடும்பங்கள் அதிகாலை நேரங்களில குடும்பமாய் கர்த்தரை சந்திக்க ஆயத்தம் இல்லை. அல்லேலூயா. இப்படி இதுதான் மனுஷனுடைய வரலாறு. அதை நான் சுருக்கமா சொல்றேன். இந்த சூழ்நிலையில கவனிங்க பார்க்கலாம். இந்த சூழ்நிலை அவன் எப்படி அநேக உபயதந்திரங்களை செம்மையானவனை உண்டாக்கினார், கர்த்தரோடு உறவாட உண்டாக்கினார், ஆசீர்வாதம் இந்த பூமி ஆளக்கூடிய அந்த தகுதியோடு கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. இப்ப ஒரு சுயநலக்காரன் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வர்றான். யார் வர்றாங்க?
சுயநலக்காரன் பாம்பின் வடிவத்தில் என்ன பண்றான்னா ஏதேன் தோட்டத்துக்குள்ள வருகிறான். அல்லேலூயா. அவன் வந்து என்ன செய்யறான், அதை நான் சுருக்கமா சொல்ல விரும்புகிறான். அவன் வந்து அங்க என்ன செய்யறான்னா ஆசையை தூண்டி விடுகிறான். என்னத்தை தூண்டி விடுகிறான்? ஆசையே இல்லாம ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆசையே இல்லாம ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதை எப்படி பார்க்கறதுன்னா, ஆரம்ப கட்டத்தில் நம்ம ரட்சிக்கப்படும் போது நல்ல ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்காய் ஒப்பு கொடுக்கும் போது நம்ம எப்படி இருப்போம்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இனி எந்த பாவமும் செய்யக்கூடாது, எந்த காரியமும் செய்யக்கூடாது, இனி நமக்கு கர்த்தர் மட்டும்தான் என்று சொல்லி என்ன பண்ணுவோம்? ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? நம்மளை ஒப்பு கொடுத்துருவோம். நம்மளை ஒப்பு கொடுத்து பயபக்தியா வாழ்ந்து கொண்டிருப்போம். அல்லேலூயா. அது அப்படின்னா நம்ம இப்போ புதுசாக பிறந்திருக்கோம். இப்போ எப்படி பிறந்திருக்கோம்? ஞானஸ்தானம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நான் பிறந்திருக்கிறேன், பழைய வாழ்க்கையில் மாற்றப்பட்டு இன்னைக்கு நான் புதுசாக பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் புதுசாக பிறந்தவங்க தான். எப்படி தான் பிறந்தவங்க? புதுசாக பிறந்தவங்க தான். புதுசாக பிறந்தவங்க. நல்ல கவனிங்க. புதுசாக பிறந்தா பழைய ஆள் ஒருத்தன் எப்போதுமே வந்து பார்ப்பான். புதுசாக பிறந்தா பழைய, நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஃப்ரெண்டோடு ரொம்ப நாளாக அவனோடு பழகிட்டு அப்படியே உயிரும் நெகமும் சதையுமாக இருந்துட்டு அப்படியே பழக்கம். அவன் என்ன சொன்னாலும் செய்வீங்க, என்ன பண்ணாலும் அவனுடைய நினைவு தான் எப்போதுமே. யாருடைய நினைவு? அந்த பழைய ஃப்ரெண்டோட தான் நினைவு. திடீர்னு அவனை விட்டு நீங்கள் பிரிஞ்சிட்டீங்க. திடீர்னு அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிட்டீங்க. கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். நீங்கள் பிரிஞ்சிட்டீங்க, சில காரியத்தை நிமித்தம் நீங்கள் அவனை விட்டு பிரிஞ்சிட்டீங்க. ஆனால் அவனுக்கு உங்களை மறக்கவே முடியல. அவனுக்கு உங்களை, யாரை சொல்கிறேன், புரியுதா? புரியுதா இல்லையா? புரிஞ்சா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. அப்போ அந்த பழைய ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டானா, நீங்கள் ஒரு வைராக்கியத்தில் என்ன பண்ணிட்டீங்கன்னா அவனை விட்டுட்டு வந்துட்டீங்க. ஆனால் அவனுக்கு உங்கள் நினைவாகவே இருக்கிறது. என்ன நினைவாக இருக்குது? நான் சொன்னதெல்லாம் செஞ்சானே, டாஸ்மார்க்கு போனா, கஞ்சாவை போடுறானா போட்டான், ஆன்ஸை போடுறானா போட்டான், அதை தப்பாக பேசுகிறானா பேசுனா, அதை பண்ணுறான், சினிமா தேட்டருக்கு போனான், அடுத்தவங்கள காரியங்களை தப்பா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சானே. இன்னைக்கு என்னை விட்டுட்டு போய் ஒரு நல்ல தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டானே. அல்லேலூயா. அப்போ நம்ம வீக்னஸ்லாம் யாருக்கு தெரியும்? சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? பல வருஷம் யார் கூட தான் இருந்திருக்கோம்? அவங்களுடையே தான் இருந்திருக்கோம். சாப்பிடும்போது, தூங்கும்போது, எப்போ பார்த்தா இன்னும் சில பேர் அப்படியே தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஒரு குழந்தைய போல் தூக்கிட்டே போகிறாங்க பாருங்க. பாத்ரூமுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? அவனை பிடிச்சிட்டே தூக்கிட்டே. இப்போ என்ன ஆச்சுன்னா, பிசாசு குழந்தைய மாறிட்டான். பிசாசு என்னவா மாறிட்டான்? குழந்தை. முன்ன பெரிய ஆளாக இருந்தான், முன்ன பாம்பு வடிவத்தில் இருந்தான். அப்போ இப்போ அவன் என்ன பண்ணிட்டானா, சின்ன கையடக்க கருவியில் என்ன பண்ணிட்டான், உள்ளே வந்து உட்காந்துட்டு நான் குழந்தை மாதிரியே இருக்கிறேன், என்னை தூக்கிட்டு போங்கிறான். அல்லேலூயா. நம்ம ஆளுகள் என்னதான் பண்ணுறாங்க? எங்கே தான் போகிறது? பல்லு விளக்கும் போது கூட என்னத்தான் பண்ணுறது? அதை ஒரு செல்ஃபி எடுத்து, ஐயோ பல்லு விளக்குறத ஒரு செல்ஃபி எடுத்து அது யாரோ ஒரு இடத்துக்கு அனுப்பி, நான் பல்லு விளக்கி விட்டேன், நீ விளக்கி விட்டாயா? கர்த்தாவே சோத்திரம். உடனே அவர் அங்கிருந்து, நான் இப்போ தூங்கி கொண்டு இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன்? காலையில் இந்த குரூப் யாரு கூட உறவாடணும்னா கர்த்தர்கிட்ட உறவாடணும். அல்லேலூயா. காலையில் அவர்கிட்ட உறவாடி அவர்கிட்ட இருந்து ஒரு செல்ஃபி எடுத்து போடணும். என்ன போடணும்? அவர்கிட்ட எப்படி செல்ஃபி எடுத்து போடுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அவர்கிட்ட நின்னீங்கன்னா ஒரு வார்த்தை கொடுப்பார். அந்த வார்த்தையை செல்ஃபியாக எடுத்து போட்டிங்கன்னா 40 பேர் ரட்சிக்கப்படுவான், 40 பேர் மனம் திரும்புவான், 40 பேர் பலப்படுவான், 40 பேர் உயிர்மிச்சி அடைவான். அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. அதெல்லாம் என்ன, அவரு கூட நாங்கள் செல்ஃபி என்ன பண்ண மாட்டோம். நீங்கள் அவர் கூட நின்னீங்கன்னா அவர் வார்த்தையும் தேவை. நீங்கள் அவரை ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அவர் ரூபம் தெரியாது, வார்த்தை தெரியும். அந்த வார்த்தையை நீங்கள் ஸ்டேட்டஸில் வச்சிங்கன்னா 40 பேர் என்ன, 4000 பேர் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் முடியாது. நாங்கள் பல்லு விளக்குறது தான் வைப்போன்னு சொன்னீங்கன்னா ஒரு காலம் சீக்கிரமாக வருது. என்ன வருது? சொல்லுங்க, என்ன வருது? சில பேர்லாம் வைக்கிற பாட்டெல்லாம் கேட்டோம்னா அடேங்கப்பா, தேவதாசே தோற்று போயிடுவார். தேவதாஸ் என்ன பண்ணிடுவார்? தேவதாசே தோற்று போயிடுவார். அப்படி வைக்கிற அந்த சோகம் யாருக்கு வைக்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் கல்யாணம் ஆகிருக்கும். கல்யாணம் இங்கே இருக்கிற யாரையும் சொல்லன்னு வச்சுக்கிங்களேன், கல்யாணம்லாம் ஆயிருக்கு. யாருக்கு தான் இந்த மனுஷன் வைக்கிற, அந்த மனுஷி வைக்கிறான், யாருக்குமே தெரியாது. ஒரே சோக பாடல். என்ன பாடல்? தேசமே பிரச்சனையில் இருக்குது. காலையில் அவர் சமூகத்தில் உட்காந்து ஒரு செல்ஃபியை போடுனா போட முடியாது. என்ன பண்ண முடியாது?
என்ன பண்ண முடியாது, போட முடியாது. எனக்கு எனக்கு சுயமா என்ன தோணுகிறதோ அதெல்லாம் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, தன் வாழ்க்கைக்கு சிக்கலை எடுத்துக்கொள்கிற அநேக தந்திரமான காரியம் மனுஷன் ஏற்படுத்தினானம்மா. என்ன ஏற்படுத்தினானம்மா சொல்லுங்க, என்ன ஏற்படுத்தினாலுமா? ஏற்படுத்தினாலும் இதே காரியம்தான், இதே காரியம்தான். ஏதேன் தோட்டத்தில் இதே தான் நடந்தது. அவங்க கூட நல்ல செல்ஃபி எடுத்துக்கிட்டு டெய்லி அவருடைய வார்த்தை கேட்டுட்டு நடக்கும்போது இப்போ வேண்டாத ஒரு காரியம் உள்ள வருது. அல்லேலூயா. அதுக்கு பேர் என்னன்னா ஆசை. அதுக்கு பேர் என்னது? இப்படி கூட சொல்லலாம், பேராசை. என்ன ஆசை? ஆசை இருக்குது, பேராசை இருக்குது. இப்போ என்னன்னா ஆசை என்கிற ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு பழைய பங்காளி வருகிறான். யாரு? பழைய பங்காளி வருகிறான். வந்து என்ன பண்றான்னா ஏதேன் தோட்டத்தை அப்படி பார்க்கறான். என்ன பண்றான்? ஏதேன் தோட்டத்தை பார்த்தா என்னது, ஏவாள் அப்படியே ஒரு ரவுண்ட்ல போயிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஏவாள் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆதாம் அப்படியே போயிட்டாராட்டுக்கு. போயிட்டு இருக்கும்போது என்ன பண்றான்? ஏவாளோடு பேச ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. யாரோடு பேச ஆரம்பிக்கிறான்? ஆசை என்கிற அந்த சத்ரு ஏவாளோடு பேசுகிறான். என்ன பேசுறான்னு சொல்லி சில காரியங்களை அப்படியே பார்த்து கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்தலாம். எல்லாம் வாசிக்க முடியாது, சில முக்கியமான காரியத்தை மாத்திரம் அப்படி சொல்றேன். வேதம் சொல்கிறது 3:1, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனங்களை பார்க்கலாம் சர்ப்பம் என்ன உள்ளதாமா? தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அல்லேலூயா. நல்லவனை போல பேசுறான். யாரை போல பேசுறான்? எப்போதுமே எல்லா காரியமே நீங்க கவனிச்சிங்கன்னா ஆரம்பத்தில் நல்லதை போல தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் எனக்கு ஞாபகம் வருகிறார். அவருக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு என்ன பண்ணல? உடம்பு சரியில்லை. அப்போ ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவருடைய ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறான்னா, நீ வந்து நல்ல பசி எடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்? ரெட்டு ஒயின் குடி. என்ன குடி? புரியுதா நான் பேசுறது? ரெட்டு ஒயின் குடி அப்படின்னார. இவர் ரொம்ப நல்ல ஜெபிக்கிற மனுஷன், நல்ல பரிசுத்தமாக வளர சபைக்கு தவறாமல் போகிற மனுஷன். உடனே இவர் சொல்கிறார், அப்படிலாம் ரெட் ஒயின் எல்லாம் குடிக்க முடியாது, அது தவறு. அவன் சொல்கிறான், ஆல்கஹால்லாம் இல்லை. என்ன சொல்கிறான்? நான் பேசுறதை திருப்பி பேசணும் நீங்க. ஆல்கஹால்லாம் இல்லை அப்படிங்கிறான். உடனே அவன் சொல்ல, இல்லை வேணாம். அவன் மறுபடியும் சொல்றான், இல்லை நீ இதை குடி, நல்ல பளபளன்னு ஆயிடுவேன். என்ன ஆயிடுவேன்? சொல்லுங்க, என்ன ஆயிடுவேன்? பளபளன்னு ஆயிடுவான். இப்போ என்ன ஆகுதுன்னா அவன் மனசு அப்படியே மாறுது. என்ன பண்ணுது? ஆல்கஹால் இல்லை, ரெட் ஒயின் நல்லது தான். என்னது அப்படி நான் சொல்லல, அவன் சொன்னான். அல்லேலூயா. உடனே அவனுக்கு ஒரு பாட்டில் கொடுத்துட்டான். என்ன பண்ணிட்டான்? ஒரு பாட்டில் கொடுத்துட்டான். அவன் சொல்கிறான், நீ என்ன பண்ண, ஒரு டம்ளரில் என்ன பண்ணுன்னா இவ்வளோதான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் சொல்லிட்டான். அவனை என்ன பண்ணுறான்னா குடிக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன பண்ணிட்டான்? குடிக்க ஆரம்பத்தில் அப்படியே குடிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்படியே கொஞ்சம் நாட்கள் போக போக ரெட் ஒயின் இல்லாமல் இவர் இருக்கிறது இல்லை. ரெட் ஒயின் இல்லாமல் என்ன பண்ணுறதில்ல. அவன் வாரத்துக்கு 3 நாள் தான் குடிக்க சொன்னான். இவர் என்ன பண்ணிட்டான்? அந்த பழக்கத்தில் டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மறுபடியும் இவங்க என்ன பண்ணா, அந்த நண்பன் வர்றான். நடந்த கதை, ஏதோ கதை சொல்றேன்னு நினைச்சுக்க, நடந்த கதை. மறுபடியும் அந்த நண்பன் வர்றான், வா கொஞ்சம் போலாம் அப்படின்னு சொல்லி. அந்த நண்பன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, சபைக்கும் போவாரு, அப்பப்போ எங்க போவாரு? அங்கேயும் போவாருன்னு வச்சுக்கிங்க. அங்கேயும் போவார், இங்கேயும் வருவார். ரட்சிக்கப்பட்டவர் தான், அங்கேயும் போவார், இங்கேயும் வரும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இடத்துக்கு போகிறாங்க, டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லி போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் அது ஒரு பார். அது என்னது? பார். அவர் சொல்கிறாரு, அந்த பரிசுத்தவான் சொல்கிறாரு, நான் உள்ளெல்லாம் வரமாட்டேன். அவர் சொல்கிறார், இல்லைவா சாப்பிட்டு மட்டும் போயிடலாம். என்ன பண்ணிட்டு போயிடலாம்? சாப்பிட்டு மட்டும் போயிடலான்னு சொல்லி உள்ளே போனால் அங்கே என்ன வருது? ரெட் ஒயின் போய் இப்போ பீர் உள்ள வருது. என்ன வருது? பீர். அப்பயும் அவன் சொல்கிறான், இது குடிச்சேன்னா உனக்கு என்ன ஆகாது? போதை ஏறாது, நல்லா பசி எடுக்கும். சில பேர் எங்கேயோ பழகப்பட்ட மாதிரியே சிரிக்கிறீங்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவன் சொல்கிறான், இதை குடிச்சா நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிட்லாம். அவன் வேணாங்கிறான். உடனே இதை ஊற்றுன உடனே இவன் அந்த ரெட் ஒயின் குடிக்கும் போது ஒரு ஸ்மெல்லு வரும். என்னத்தா இருந்தாலும் அதுதானே, அந்த ஸ்மெல்லு இதில் வருது. உடனே இவனுக்கு மனம் மாற்றம். என்ன மாற்றம்? கொஞ்சமாக குடிக்கிறேன். என்னம்மா பண்ணுறேன்? கொஞ்சமாக குடிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சமாக குடிச்சுட்டான். அல்லேலூயா. அதை குடித்த உடனே இவனுக்கு கொஞ்சம் அப்படியே என்ன அது
அப்படியே கேர் ஆகுது. அவருக்கு என்னவா மாறுதுன்னா அப்படியே அப்படியே சிறகெல்லாம் அடிச்சுட்டு பறக்கிற மாதிரியே ஒரு உணர்வு ஒரு காலத்தில் இருந்ததில்லை. அதனால் அப்படியே பறக்கிற மாதிரி உணர்வு. உடனே அவருக்குள்ள அந்த அந்த காரியம் என்ன ஆகுதுன்னா ஒட்டி கொள்ளுது. என்ன பண்ணுது? ஒட்டி கொள்ளுது. என்ன பண்ணா ஆரம்பத்தில் ரெட் ஒயின், என்ன ஒயின் இப்போ எங்கே வந்துருச்சு? எங்கே வந்துருச்சு? பீருக்குள்ள வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதே பழக்கமாக மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு? அதே பழக்கம். அடுத்து பீர் குடிக்க ஆரம்பிச்சாரு. அடுத்தது பீர் குடிச்சவர் அடுத்தது எங்கே போயிட்டாரு? அடுத்தது அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ணிட்டாரு? இப்படி தான் சத்துரு என்ன பண்ணுவான்? நம்மளை அழகாக என்ன பண்ணுவான்? அழகாக என்ன பண்ணுவான்னா அழகாக என்ன பண்ணுவான்? ஃபஸ்ட்டு ஒரு பொருளை பார்க்க வைப்பான். என்ன பண்ணுவான்? வேணாம் 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 வேணாம். ஆரம்பத்தில் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? வேணாம் வேணாம்மா. பொதுவாக சொல்கிறேன், இப்போ லவ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வேணாம் 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 வேணாம்மா. அவர் ஒரு சாக்லேட் கொடுப்பாரு, அப்புறம் பிஸ்கட் கொடுப்பாரு, அப்புறம் என்ன பண்ணுவார்? சிரிக்கக்கூடாது. நீங்கள் என்ன பார்க்கணும். நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி எப்படி பிசாசு செயல்படுவான்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சிரிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா சிரிங்க, தப்பு கிடையாது. பாருங்க அவன் என்ன பண்ணுறாரு? முதல்ல சாக்லேட் கொடுப்பாரு, பிஸ்கட் கொடுப்பாரு. அப்படி பண்ண என்ன பண்ணுவார்? என்ன எதுக்கு சாக்லேட் கொடுக்குறேன் நான் கேட்குறேன். நீ யார், நான் யார்? ஆரம்பத்தில் என்ன பண்ணோம்? எனக்கு நீ சாக்லேட் கொடு, நீ அண்ணனா தம்பியா இல்லை கூட அப்படி சொல்லி இருந்தோம்னா என்ன பண்ணியிருக்கோம்? அப்படியே சாக்லேட் கொடுப்பாரு. அடுத்தது என்ன பண்ணுவார்? எப்போ பிறந்தேன்னு கேட்பாரு. நான் எப்போ பிறந்தேன் உனக்கு என்ன? நான் எப்போ பிறந்தா உனக்கு என்ன? உடனே அந்த பிறந்த நாளை நம்ம தான் அப்படியே வாய் இல்லாமல் சொல்லிடுவோம். உடனே பிறந்த நாளை சொல்லிடுவோம். உடனே அந்த பிறந்த நாளைக்கு ஊரெல்லாம் தேய்ச்சி ஒரு ரோஜா பூ வாங்கிட்டு வருவார். என்ன வாங்கிட்டு வருவார்? ரோஜா பூ வாங்கிட்டு வருவார். இது நம்ம இங்கே இருக்கிற யாரையும் சொல்ல பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக என்ன சொல்கிறேன்? உடனே ரோஜா பூ வாங்கிட்டு வர்றாரு. ரோஜா பூவை பார்த்த உடனே நம்ம என்ன ஆயிரும்? ரோஜாவில் மலர் உட்கார்ற மாதிரி அந்த ரோஜாவை பார்த்து இந்த மலர் போய் அங்கே உட்காந்துருது. என்ன பண்ணுறது? என்னாச்சு? வாழ்க்கைக்கு முடிவு கட்டியாச்சு. வாழ்க்கைக்கு என்ன பண்ணியாச்சு? இப்படி தான் இன்றைக்கி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா சின்ன சின்ன காரியத்துக்கு இடம் கொடுத்து இன்றைக்கி என்ன ஆகிட்டாங்கன்னா தேவனை விட்டு வழி விலகி போகிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள் கிறிஸ்துவ சமுதாயத்தில் தீவிரமாய் பரவி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன ஜப அப்புறம் பார்த்துக்கலாம், வேத வாசிப்பு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஆலயமா கொஞ்சம் லேட்டாக போகலான்னு 5 நிமிஷம் 10 நிமிஷம். இன்னைக்கு எப்படி ஆச்சுன்னா இன்னைக்கு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் போகிற போக்கு பார்த்தா நாத்துமாவை கத்தரை சோத்திரி சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு ஜனங்க என்னவா மாறிடுவாங்க. அந்த அன்பு நாளுக்கு நாள் என்ன ஆகுதுன்னா சின்ன இடம் கொடுத்து இன்னைக்கு நம்முடைய அழிவுக்கு நேராக காரியங்களை செய்யும்படியாக சத்துரு இன்னைக்கு தீவிரமாய் நடத்துகிறான். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், வேணான்னா அது ரெட் கலரில் வந்தாலும் சரி, அது ப்ளூ கலரில் வந்தாலும் சரி, அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, என் வேதம் ஒன்றை சொல்லுகிறது என்று சொன்னால் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது வேண்டான்னு முடிவு எடுத்துட்டோம்னா எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடி வைராக்கியமாக நீப்போம் என்று சொன்னால் நம்மளை கொண்டு தான் கர்த்தர் தேசங்களை அசைக்கும்படியாக, பட்டணங்களை அசைக்கும்படியாக காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஏவாளுக்குள் அப்படிதான் பார்க்குறான், பேசுறான். முதல்ல என்ன பேசுறான்? இந்த தோட்டத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் புசிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் என்ன பண்றான்னா விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்கிறான். அல்லேலூயா. உடனே ஏவாள் என்ன பண்றாங்கன்னா சிறி சர்ப்பத்தை பார்த்து, யாரை பார்த்து? சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவனிகள் சாகாதபடி அதை புசிக்கவோ அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். அல்லேலூயா. என்ன பண்ணலாமா? எல்லாத்தையும் சாப்பிடலாம், அந்த நடுவில் இருக்குது பத்தியா, அதை மட்டும் நான் சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. இப்போதான் அக்கா 1 நிமிஷம் இடம் கொடுத்துட்டாங்களே, என்ன பண்ணிட்டாங்க? 1 நிமிஷம் தான் இப்போ பேச இடம் கொடுத்துட்டாங்களே. இப்போ அடுத்தது அவன் என்ன செய்கிறானா, அப்படி அந்த ஆசையை விதைக்கிறத கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். அவன் என்ன செய்கிறானா, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. என்ன சொல்கிறான்? சாகவே சாகுவதில்லை அப்படின்னு சொல்றதுனால கவனிங்க பார்க்கலாம். சாகவே சாவதில்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த வார்த்தை ஏவாளுக்கு இனிமையாய் மாறுகிறது. அல்லேலூயா.
இப்ப அவர் சொன்னா நீ சாவன்னு சொல்றாரு, ஆனா இவன் சொல்றான் நீ சாகவே சாவது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன இதை நீ சாப்பிடுற நாள் நீ என்ன பண்ணுவ? செத்துருவ. நீ சாப்பிடுற நாள் நீ என்ன பண்ணுவ? சாவன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா இவன் சொல்றான் நீ சாவதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகம் அதுதான் சொல்லுது. இந்த உலகம் அனுபவிக்கிற உலகம். என்ன உலகமா? இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்கிற. நீங்க உலகம் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்கிறது? இந்த உலகம் சொல்லி கொடுக்குது இப்பதான் அனுபவிக்கிற வயசு. இந்த வயசுல போய் சர்ச்சுக்கு போற, எப்ப பார்த்தாலும் சர்ச்சு, எப்ப பார்த்தாலும் பைபிள், எப்ப பார்த்தாலும் வேதம், எப்ப பார்த்தாலும் ஜெபம், எப்ப பார்த்தாலும் சோத்திரம், எப்ப பார்த்தாலும் ஆமே. வேற வேலையா உனக்கு இல்லையா? அல்லேலூயா. உலகம் சொல்லுது வேற வேலையே இல்லையா? பாரு, திரும்பி பார், எவ்வளோ ஜாலியா, எவ்வளோ சந்தோஷமா எப்படிலாம் இருக்கிறாங்க பாரு. நீ எப்ப பார்த்தாலும் தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு எப்ப பார்த்தாலும் என் தேசம், என்னுடைய தேசம், என்னுடைய ஜனங்கள், என்னுடைய வாலிப சமுதாயம், என்னுடைய குழந்தைகள் என்று சொல்லி எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறிய. இது நல்லதுக்கல்ல. வா என்று சொல்லி இந்த உலகம் என்ன செய்யுதுன்னா அநேகரை அழைத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் குடும்ப ஜெபம், எப்ப பார்த்தாலும் ஜெபம், வேற வேலையா இல்லையா என்று சொல்லி நிறைய காரியங்களை இன்னைக்கு சத்துரு என்ன செய்யறானா கிறிஸ்துவ சமுதாயத்தில் விதைத்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அதை கேட்டு விழுந்தவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. அதை கேட்டு விழுந்தவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான் சாகவே சாவதில்லை. அல்லேலூயா. இப்போ அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது. சொன்ன உடனே ஆசை என்கிற அந்த துளிர் அவளுக்குள்ள துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. சாகவே சாவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகம் பாருங்க, அன்றைக்கு அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே அந்த சாகவே சாவது இல்லைன்னு சொன்ன, இது செத்தா இதை சாப்பிட்டா நீ சாவா என்று ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அவன் சொல்றான் நீ சாவதுன்னு சொன்ன, அது அவளுக்கு பிரியமா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களில் வேத வசனத்தின்படி கர்த்தருக்கு பிரியமா நடங்க, பரிசுத்தமா வாழுங்க, கர்த்தருடைய சித்தத்தை செய்யுங்க. வேண்டாத காரியத்துக்கு போகாதீங்க, வேண்டாததை பார்க்காதீங்க, வேண்டாததை பேசாதீங்க, வேண்டாததை சிந்திக்காதீங்க. தேவ சமூகத்தில் காத்திருங்க, உங்களை காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கான கர்த்தர் திட்டங்களை வச்சிருக்கிறாரு, மகிமையான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருன்னு சொன்னா ஜனங்களுக்கு இனி என்னவா இருக்குதுன்னா அது கசப்பா இருக்குது. எப்படிதான் இருக்குதாமா? ஜனங்களுக்கு எப்படி இருக்குது? கசப்பா இருக்குது. ஆனா மற்ற காரியங்களை செய்வதற்கு ஜனங்களுக்கு இனிமையா இருக்கிறது. அல்லேலூயா. அப்பா, உனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, இன்னொரு வாழ்க்கை உனக்கு இருக்குது. அந்த வாழ்க்கையில யுக யுகமா நீ வாழ போற, தேவனோடு நீ நிக்க போற. நமக்காக ஒரு கூடாரங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்குது, பரலோக ராஜ்யம் இருக்குது. அதுக்கு நேரம் வாழ்க்கையை கொண்டு போ. இந்த உலக வாழ்க்கை கொஞ்சம் தான். இந்த கொஞ்சம் வாழ்க்கையை நீ கர்த்தரோடு சேர்ந்து இணைந்து அவருடைய வார்த்தையின்படி நீ வாழுன்னு சொன்ன ஜனங்க சொல்றாங்க எனக்கு அது வேணாம். என்ன சொல்றாங்க? எனக்கு அது இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம், சந்தோஷமா இருந்துட்டு நல்ல மகிழ்ச்சியா இருந்துட்டு ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வர்றோமா, சபைக்கு வர்றோமா, அப்படியே கையை தட்டிட்டு பாட்டை பாடிட்டு அப்படியே வசனத்தை சொல்லுவாங்க. அதை பாதி கேட்டு பாதி கேட்காம, பாதி தூங்கிட்டு பாதி தூங்காம அப்படியே என்ன பண்ணலாம், சும்மா அட்டெண்டன்ஸ் போட்டு என்ன பண்ணிடணும், போயிடணும். அதுதான் வாழ்க்கை. அதெல்லாம் ரொம்ப செய்யக்கூடாது. அல்லேலூயா. இப்போ பிசாசு சொல்றான் அது உனக்கு இன்பம் கிடைப்பாரு. எவ்வளோ ஜெபம் பண்ணி ஜபத்துக்கு பதிலே வரல பாரு. ஏசுன்னு போன என்ன மாற்றம் வந்துச்சு? அப்படியே தான் இருக்கிற, ஒன்றும் மாற்றம் வரல, அப்படியே தான் இருக்கிற, ஒரு காரியமும் இல்லை. என்ன நடந்துச்சு? சில பேருக்குலாம் பிசாசு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான், சும்மா ஏசுன்னு, எப்போ பார்த்தாலும் ஏசுன்னு போயிட்டு சும்மா ஜபன்னு போயிட்டு என்ன நடந்துச்சு உனக்கு? என்ன நடந்துச்சு? நான் சொல்கிறேன், நடக்கிறது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா உனக்கான பெரிய ஆயத்தங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறத நீ அறியாமல் இருக்கிற. அல்லேலூயா. அப்போ பிசாசு உங்களை பார்த்து ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன நடந்துச்சு, அப்படியே தான் இருக்கிற அப்படின்னா ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிங்க, பிசாசு உங்களை பார்த்து பயப்படவும் ஆரம்பிச்சுட்டான். உங்களுக்கான நன்மைகளையும் அவன் வரப்போகுது என்று சொல்லி அவன் கண்டுபிடிச்சதுனாலதான் அவன் உங்களை அந்த ஜபத்துக்குள்ள அந்த ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடாதபடி உங்களை வேறு பக்கம் திருப்பும்படியாக சத்துரு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்றாரு, சில காலங்கள் உன் வாழ்க்கையில பாடுகள் இருக்கலாம், ஆனா நித்தியமாய் நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கர்த்தர் உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவைகளை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நான் ஏவாளுக்குள்ள வர்றேன். அவன் சொன்ன உடனே அதை விரும்புறா. என்ன பண்றா சொல்லுங்க? என்ன பண்றா?
விரும்புறா. ஓ இது நல்லா இருக்குது, அவர் சொன்னா சாவதில்லைன்னு சொல்றேன், ஆனா இவன் சொல்றான் சாகவே இல்லை, சாக மாட்டான்னு சொல்றா. அப்ப சாவது நல்லதா சாகாமல் இருப்பது நல்லதான்னு பார்க்கறா. அவன் சொல்றான் இது நல்லா இருக்குது. அல்லேலூயா. ஆசை வருது. என்ன வருது? ஆசை என்கிற அந்த காரியத்தை முதலாக ஏவாளுக்கு விதைக்கப்படுகிறது. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க, 5ஆம் வசனத்தை. நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள், முதலாவது சொல்றான், நீ இதை புசிச்சிட்டன்னு வை, உன் கண்ணு திறந்துரும். என்ன திறந்துரும்? இந்த ரெட் வைன் குடிச்சா என்ன ஆயிரும்? பலபலன்னு ஆகி புஷ்டியா மாறிடுவேன். முதல்ல ஒரு அப்படி என்ன பண்றான்னா அப்படியே மெதுவா சொல்றான், இதை சாப்பிட்டேன்னு வை, உன் கண்ணு என்ன பண்ண? திறக்கப்படும். என்ன படும்? திறக்கப்படும். அடுத்து சொல்றான், அடுத்து வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் நன்மை தீமை அறிந்து. அல்லேலூயா. நான் பாருங்க அந்த யோசனை. இப்ப நான் கேட்கிறேன், என் கண்ணு திறந்து என்ன ஆக போறேன்? என்னை உண்டாக்கின தேவனே என் கூட தான் இருக்கிறாரு. அடுத்தது நன்மை தீமை அறிந்து நான் என்ன ஆக போறேன்? அல்லேலூயா. ஏவாளுக்குள்ள அந்த எண்ணங்கள் இல்லை பாருங்க. அவளுக்கு அந்த ஆசை வந்த உடனே பிசாசுடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டா. அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, தேவையில்லாத ஆசை வந்தா பிசாசு கண்ட்ரோலுக்கு போயிடுவீங்க. பிசாசு கண்ட்ரோலுக்கு போயிட்டீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. அதுதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. தேவையில்லாத ஆசை, அவள் பிசாசு கண்ட்ரோலுக்கு போயிட்டா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தா. ஆனா நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி தேவ நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. பார்க்கல, கத்து நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப என்னை உண்டாக்கினவர் டெய்லி வந்து சந்திக்கிறா. என்ன உண்டாக்கினவர் டெய்லி வந்து சந்திக்கிறா. ஒண்ணு இப்படியாவது சொல்லியிருக்கலாம், இல்ல நாளைக்கு என் தேவன், என்னை உண்டாக்கின தேவன் வருவார், அவர்கிட்ட கேட்டு நான் ஒரு முடிவு செய்யறேன். அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, அவர்கிட்ட கேட்டு முடிவு செய்யற அந்த பழக்கம் தான் நம்மகிட்ட எப்போதுமே கிடையாது. நம்ம எதை செய்தாலும் சரி ஆரம்பத்தில் ஜெபமணி கேட்டு செய்வோம். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளே கடவுளா மாறிடுவான். என்னவா மாறிடுவான்? யாருக்கிட்டையும் கேட்கறது இல்லை. என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, என்கிட்ட எல்லாமே இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, பலன் இருக்குது. அப்ப நான் என்ன பண்றேன்னா எதையும் கேட்கறது இல்லை, அப்படியே தானா இறங்கி செயல்பட ஆரம்பிப்போம். அல்லேலூயா. தானா இறங்கி என்ன பண்ணுவோம்? இப்படி செயல்பட்டுதான் இன்னைக்கு அநேகர் தேவனை விட்டு விலகி இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப அவர் தகப்பனாக ஒவ்வொரு நாளும் காலை வேளையில இந்த ஆதாமி ஏவாளை சந்திக்கிறார். இப்ப அவன் தான் சொல்லிட்டானே சாகவே சாவதில்லை. உடனே இவன் என்ன பண்ணிருக்கணும்னா, என்ன சொல்லிக்கணும், நீ நாளைக்கு வா, என் தேவன் காலையில வருவார். இல்லை அப்படின்னா அப்பயே கூட கொஞ்சம் ஆதாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி, ஆதாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டிஸ்கஷன் பண்ணி இருந்தா என்ன இருக்காது, பிரச்சனை வராது. சில நேரத்தில் சில சகோதரிகளாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், தானாக முடிவு எடுக்கிறது. தானாக என்ன பண்ணுறது? தானாக எல்லாத்தையும் முடிவு எடுக்கிறது. நான் சொல்கிறேன், தானாக முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்குமே கர்த்தர் கொடுக்கல. அல்லேலூயா. ஒரு குடும்பம் என்று சொன்னால் இணைந்து முடிவெடுக்கணும். அந்த குடும்பத்தில் தேவன் இருக்கிறார். அந்த தேவனுடைய ஆலோசனையின்படி நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் அவைகளே நமக்கு நிரந்தர ஆசீர்வாதமாக, நன்மையான காரியமாக அவைகளே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப தானா முடிவெடுக்கிறது பெரிய ஆபத்து. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, தானா முடிவெடுக்கிறது பெரிய ஆபத்து. தேவனோடு இணைந்து முடிவு எடுப்பது அது பெரிய ஆசீர்வாதம். தானா எந்த முடிவு எடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை தானா முடிவெடுப்பதற்காக குடும்பங்களை கொடுக்கல. குடும்பத்தை உண்டாக்கினவரோடு இணைந்து ஒவ்வொரு காரியத்தையும் முடிவெடுங்க. அது நமக்கு பெரிய நன்மையை கொண்டு வரவில்லை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த ஏவாள் என்ன பண்றான்னா தானா முடிவெடுக்கிறார். தானா என்ன பண்றா? தேவன் சொல்லிட்டாரு சாப்பிடக்கூடாதுன்னு, அது சாப்பிட்றதுனால சாவன்னு சொல்லிட்டாலும் இவன் என்ன பண்ணிட்டானா பிசாசனுடைய இந்த ஆசை வார்த்தைகளை கேட்டு தானா முடிவெடுக்கிறா. அல்லேலூயா. அங்க சொல்றான், அவன் சொல்றான், இதை புசிக்கும் நாள் உன் கண்கள் திறக்கப்படும். அடுத்து சொல்றான், நன்மை தீமை அறிந்து. ஒன்றும் தேவையில்லை, இது தேவையில்லாத ஒரு காரியம், இது தேவையில்லாத ஒரு செயல்பாடு. ஏவாளுக்கு இது தேவையில்லாத ஒரு செயல்பாடு. ஆனா தனக்கு தேவையை போல, ஏவாளுக்கு தேவையை போல அவன் என்ன பண்றானா பேசி கொண்டு இருக்கிற. அடுத்து சொல்றான், நீ இதை சாப்பிட்டான என்ன ஆயிடுவேனா தேவர்களை போல இருப்பீர்கள். அல்லேலூயா. என்ன சொன்னாமா? தேவரை போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். யார் அறிவா?
தேவனுக்கு தெரியும். அதனாலதான் உங்களை அதை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. சத்துரு எப்போதுமே இப்படிதான் தந்திரமா சில காரியத்தை பேசுவான். என்ன பண்ணுவாங்க? தந்திரமா பேசுவான். அப்ப முதல் தந்திரம், உபய தந்திரங்கள் என்ன செய்தானா, ஆசை என்கிற அந்த உபய தந்திரத்தை ஏவாளுக்குள் அவன் அங்கே விதைத்தான். அல்லேலூயா. நடந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப என்ன பண்றான்னா, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் எப்படி மாறுதாமா, ஆசை எப்படி காட்டுது பாருங்க. இப்போ இது வரைக்கும் தள்ளி வச்சிருந்தாங்க, அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லை, கர்த்தருக்கு பிரியம் இல்லை, கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னு எல்லாத்தையும் தள்ளி வச்சுதான். அந்த பக்கமே போக மாட்டாங்க. அந்த ஜீவ விரிச்சது கனி இருக்கிற பக்கமே இவங்க போகவே மாட்டாங்க, அதை திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ஏவாளுக்கு சத்துரு அந்த ஆசையை சொன்னவன், நீ இப்படி ஆயிருவ, அவன் கண்ணு திறக்கப்படும், நீ தேவர்களை போல மாறிடுவ, நன்மை தீமை அறியத்தக்கதா மாறிடுவ, அப்படி நீ மாறிடுவான்னு சொன்ன உடனே இவளுக்குள்ள அந்த ஆசை வந்தோடனே அந்த ஸ்திரீயானவள் ஏவாள் என்ன செய்கிறாங்க, அந்த விருட்சம் புசிப்புக்கு ஆண்டவர் கெட்டதுன்னு சொன்னாரு. இப்பொழுது அந்த ஆசை வந்த உடனே என்னவா மாறுதுன்னா, கெட்டது நல்லதா மாறுது. அல்லேலூயா. கெட்டது என்னவா மாறுச்சு? இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான், நிறைய பேருக்கு என்னவா மாறுதுன்னா, ஆண்டவர் வேண்டான்னு சொன்னது எல்லாம் இன்னைக்கு நல்லதை போல தெரிகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இதெல்லாம் ஒதுக்கி வச்சு சில காரியத்தில் இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் சேவாது, இந்த மனிதர்கள் உனக்கு செட் ஆக மாட்டாங்க, இந்த வேலைகள், இந்த காரியம், இந்த பகுதி, இந்த எல்லைகள் என்று சொல்லி சில காரியத்தை கத்த ஒதுக்கி வச்சாரு. ஆனா இப்ப பிசாசு பேசுனதுக்கு அப்புறம் அது ஸ்திரீ பார்க்கிறா, அது இப்படி என்னவா இருக்குது என்று சொன்னா, புசிப்புக்கு நல்லதும். அல்லேலூயா. அடுத்தது சொல்லப்படுகிறது, பார்வைக்கு இன்பமும் புத்திய தெளிவிக்கிறதா இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. அல்லேலூயா. அப்படியே அந்த மாய தோற்றத்தை பிசாசு என்ன பண்ணிட்டானா, அந்த ஆசையை விதைச்சோன்னே, அந்த ஆசை அவளுக்குள்ள வந்த உடனே இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னா, கர்த்தர் எதை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னாரோ அதை சாப்பிட தொடங்கினாள். அல்லேலூயா. அடுத்தது நடந்தது என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இவளும் புசித்தாள். அது அடுத்தது யாருக்கு கொடுத்தா? புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவர்கள் புசித்தான். அவனு என்ன பண்ணா, வாங்கி புசித்தான். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, தேசத்துக்குள்ள சாபம் வருகிறது. தேசத்துக்கு என்ன வருதுங்க சொல்லுங்க, என்ன வருது? மறுபடியும் இயேசு வருகிறார். அப்பொழுது 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்க இருக்கிற? எங்கே? தேவனோடு உறவாட வேண்டிய சந்ததிகள். நல்ல கவனிங்க, பார்க்கலாம். இதுல ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிங்க. எப்போதுமே தேவ சமூகத்தில் அந்த உறவுல இருக்கிறவங்க ஜபத்தை தவற விட மாட்டாங்க, ஆராதனையை தவற விட மாட்டாங்க, வேத வாசிப்பை தவற விட மாட்டாங்க. எந்த காரியமா, தேவனுக்குரிய எந்த காரியமா இருந்தாலும் சரி தவற விட ஓடி வருவாங்க. ஆனால் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறவங்க நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஜபத்துக்கு வரமாட்டாங்க, ஆராதனைக்கு வரமாட்டாங்க, கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும்னு சொன்னா கூட வரமாட்டாங்க. அவங்க எங்க இருப்பாங்கன்னா, ஓடி ஒளிய ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஓடி ஒளியுறீங்களா இல்ல தேவனை பார்த்தோன்னு ஓடி வருகிறீங்களா? கேளுங்க பார்க்கலாம். ஓடி ஒளியுறீங்களா? தேவனை பார்த்தா ஓடி வருகிறீங்களா? நீங்க ஓடி ஒளியுறீங்கன்னா நீங்க எங்கேயோ தவறு செய்றீங்க. ஆனா தேவனை நோக்கி நீங்க ஓடி வருகிறீங்கன்னா தேவனோடு நீங்க இருக்கிறீங்க என்பதை இந்த நாளில் ஒரு அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துக பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஓடி வந்தவர்கள் இப்ப தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால இப்ப ஓடி ஒளிகிறார்கள். அல்லேலூயா. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த 2 பேர் ஆதி தகப்பனா இருந்து தாயா இருந்து இந்த 2 பேர் செய்ததுனால இந்த உலகத்துக்குள்ள சாபங்கள் வருகிறது. அல்லேலூயா. அப்ப முதலாவது மனிதனை செம்மையாய் உண்டாக்கினா, சுயநலம் இல்லாம கர்த்தர் உண்டாக்கினா, பிசாசின் சத்தத்தை கேட்டதுனால என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுயநலம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. என்ன வந்துருச்சு சொல்லுங்க, என்ன வந்துருச்சு? என் கண்ணு திறக்கப்படணும், அடுத்தது நான் சாகக்கூடாது, அடுத்தது என்னது, தேவர்களை போல. இந்த சுயநலம் எப்படி உள்ள வந்துச்சுன்னா, பிசாசு அழகா உள்ள விதைச்சு வச்சுட்டான். அல்லேலூயா.
அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற வரைக்கும் சுயநலம் உனக்குள்ளே வரவே வராது. எப்போ நீ பிசாசின் சத்தத்தை கேட்குறியோ அப்பொழுது உனக்குள்ள சுயநலம் வரும். சுயநலம் உனக்குள்ள வரும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும். அடுத்தது என்ன நடக்கும் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செயல்பட வேண்டிய நாள் என்னவா இருப்போம் என்று சொன்னால் இந்த பூமியில் அலைந்து திரிந்து தேவையற்ற சில சூழ்நிலைகள் வேதனைக்குள்ள போகிற சூழ்நிலைகள் உண்டாகும். ஆனால் தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி நடப்போம் என்று சொன்னா அத்தை நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை அத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துக பார்க்கல. கத்த நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதல் உபயத்தந்திரம் நல்ல கவனிங்க. தேவ வார்த்தை விட்டு சுய அவனுக்குள்ள வந்து நான் என் கண்ணு திறக்கணும், அடுத்தது நான் தேவர்களை போல மாறணும், நன்மை தீமை அறியத்தக்க நான் மாறணுங்கிற அந்த சுயம் உள்ள வந்ததுனாலதான் தேவ ஆசீர்வாதம் போனது. அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை வேகமாக நம்ம பார்க்கலாம். அது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனும் காய் நிலத்தை பயிரிடுகிறவனும் ஆனான். அடுத்து 3ஆம் வசனம், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் மந்தையின் தலையீற்றுகளில் அவளுக்கு கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய சமூகத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான காரியம். காயின் ஆபேல், நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஆபேல் காயின், நல்ல கவனிங்க. 2 பேர் அண்ணன் தம்பிங்க, 2 பேர். இந்த 2 பேர்த்தையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏவாளுடைய ஆதாமுடைய பிள்ளைகள் இவளுக்கு 2 பேர். ஒருத்தர் என்ன பண்ணாங்க, பின்பு அவனுடைய சகோதரனுடைய ஆபேல் என்ன பண்ணா, ஆடு மேய்க்கிறான். என்ன பண்றான், காயின் என்ன பண்றான், நிலத்தை பயிரிடுகிறான். இதுதான் அவங்க 2 பேருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இந்த 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு காணிக்கை எடுத்துட்டு தேவ சமூகத்துக்கு வர்றாங்க. எங்க வர்றாங்க சொல்லுங்க, எங்க வர்றாங்க, இப்ப தேவ சமூகத்துக்கு வர்றாங்க. இப்ப தேவ சமூகத்துக்கு வந்த உடனே 4ஆம் வசனம் சொல்கிறது, ஆபேலும் அவன் காணிக்கையும், நல்ல வசனத்தை கவனிக்கணும், ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கல. நல்ல கவனிங்க. தேவ சமூகத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான காரியம் அங்கீகரிப்பு. என்னது அப்படின்னா தேவன் கனப்படுத்துகிற ஒரு காரியம். என்ன காரியங்க, தேவன் இன்னைக்கு பரிசுத்த சமூகத்தில் நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, கொஞ்சம் கவனிங்க. இப்ப தேவ சமூகத்துக்கு வந்தாங்க. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அடுத்தது காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல. இந்த அங்கீகரிப்பை கொஞ்சம் கவனிங்க. இது பாருங்க, மனிதனை உண்டாக்கின தேவனுக்கு இவங்க காணிக்கை கொண்டு வர்றாங்க. காணிக்கை கொண்டு வரும்போது ஆபேலை மாத்திரம் கர்த்தர் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. யாரை மாத்திரம் கனப்படுத்துகிறாரு, காயின் என்ன பண்ணல, கனப்படுத்தல. இது தேவன், நல்ல கவனிங்க, தேவன் செய்கிற ஒரு மகத்துவமான காரியம். ஆண்டவர் சொல்றாரு, நான் யாரை கனப்படுத்துவேனோ அவனை கனப்படுத்துவேன். யாரை கனப்படுத்துவனோ அது தேவனுடைய செயல். ஆனா இங்க நடந்த காரியங்களை கவனிங்க பார்க்கலாம். இப்ப காயின் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்காதனால அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டானது. என்ன வந்ததாமா, என்ன உண்டானதுமா, எரிச்சல் வந்தது. நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஒரு அங்கீகரிப்பு தேவன் செய்கிறார். ஒரு மனிதனை உயர்த்துகிறாரு, அவனுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்கிறாரு, அவனுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு, அவனுக்கு வேண்டிய நன்மை, இதெல்லாம் யார் செய்யறாருன்னா தேவன் செய்கிறார். யார் செய்யறா சொல்லுங்க, யார் செய்யறாரு? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ நம்ம திருச்சபையில் இருக்கிறீங்க, 2 பேர் இருக்கிறீங்கன்னு வைங்க. ஒருத்தர் வந்து பல வருஷமாக திருச்சபைக்கு வரீங்க, பல வருஷமா, கொஞ்சம் கவனமாக கேளுங்க, பல வருஷமா திருச்சபைக்கு, திடீர்னு என்ன ஒருத்தர் வந்து திருச்சபைக்கு வர்றாரு. திருச்சபைக்கு வந்தோன்னே 3 மாசத்துல கர்த்தர் அவங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாரு சொல்லுங்க, என்ன பண்ணுறாரு, பொறுப்புல கூட. இந்த 5 வருஷமா காத்துட்டு இருந்து எனக்கு எப்படியாவது ஒரு பொறுப்பு கிடைக்கும், எப்படியாவது ஒரு பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்க இந்த 3 மாசத்துல வந்து பொறுப்புக்கு வந்தவங்களை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, உண்மையை சொல்லணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும், யார் மேல கோபம் வரும், தப்பு, நீங்க சொல்றது தப்பு. புதுசா வந்தவங்க மேல நீங்க கோபப்பட மாட்டீங்க. மேட்ருக்கு வாங்க, மேட்ரை விட்டுட்டு வேற எங்கேயோ போறீங்களே, நீங்கள் அப்படியே அவங்க மேலே பொறாமப்பட்டுருவீங்க. பார்த்துருங்க, அதெல்லாம் சும்மா கதை. இப்போ யார் மேலே கோவம் வருது, யார் மேலே, இந்த மனுஷனோட 5 வருஷமாக இருந்தேன், போகும்போதும் வரும்போதும் தண்ணி வேணும்னாலும் சாப்பாடு வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் நான் தான் கொடுத்துட்ருந்தேன். இப்போ 3 மாதம் வந்தோன்னா, இப்போ இப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், அந்த ஆள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்ன சவுல் மாதிரி கொஞ்சம் நல்ல வாட்ட சாட்டமாக நல்ல அழகாக இருக்கிறான், வாட்ட சாட்டமாக இருக்கிறான், கொஞ்சம் வசதியாகவும் இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ என்ன முடிவு பண்ணிட்டீங்க,
முடிவு பண்ணதை சொல்லுங்க. முதல்ல சும்மா ஒரு காரியத்தை இப்போ முடிவு பண்ணதை சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணிட்டீங்க? ஐயா இப்போ என்னவா மாறிட்டாரு? இப்போ எனக்கும் தேவனுக்கு நடந்த விஷயம், எனக்கு அவருக்கு நடந்த விஷயம் தெரியும். இப்போ கொடுக்க சொன்னது யாரு? அவரு தான். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ அவர் அங்கீகரிச்சு என்ன பண்ணுறாரு? வர்றாரு, பார்த்தா படன்னு பயங்கர வேலை செய்கிறார். என்ன பண்ணுறாரு? வர்றாரு, அப்படி இப்படிங்கிறாரு, டிவியை போடுறாரு, அதை போடுறாரு, இதை போடுறாரு. நான் வர்றதுக்குள்ள எங்கள் மைக்கு எல்லாம் இங்கே இருக்குது. எங்கே என்ன இருக்குது? நம்ம மாதிரி லேட்டாலாம் யாரும் வர்றதில்லை. பாஸ்டர் வந்து மைக்கை போட்டு அதை போட்டு இங்கே இருக்கிற வாலிப பசங்க என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. அது மாதிரி இல்லை, வர்றதுக்குள்ளே எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி பக்கா ஆடியோ சிஸ்டம், பாஸ்டருக்கு எப்படி ஆடியோ சிஸ்டம் இருக்குமோ அதே மாதிரி என்ன ஆகிட்டாரு, எல்லாம் செட் பண்ணி பக்காவாக வச்சிடுறாரு. அல்லேலூயா. இப்போ நான் அவரை கூப்பிட்டு என்ன பண்ணுறேன்? தோல் மேலே கையை போட்டு அந்த மாதிரி கனப்படுத்தி என்ன சொல்கிறேன்? தேவன் இந்த மகனுக்கு என்ன பண்ணுற, இந்த வேலையெல்லாம் கொடுக்க சொன்னார் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தேவன் சொன்னாரம்மா. என்ன சொன்னாரம்மா? தேவன் வந்து இவர்கிட்ட வந்து 3 மாசத்துல வந்து தேவன் வந்து சொல்ல, எங்களுக்கு தெரியாதா? பாஸ்டர் அந்த பக்கம் என்ன பண்ணிட்டாரு? சாஞ்சிட்டா. நான் என்ன கேட்கிறேன்னா, இதுதான் பிரச்சனை. அதே தான் பிரச்சனை அங்கே தேவசத்தில் நடந்தது. இப்போ தேவன் அந்த 5 வருஷத்துல இருக்கிறவன அங்கீகரிக்கல, 3 மாசம் வந்தவன கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அங்கீகரிச்சு. இப்ப பிரச்சனை எங்க போகணும்? இப்ப எங்க போகணும்னா தேவன்கிட்ட போகணும். இங்க வரக்கூடாது. எங்க வரக்கூடாது? இப்ப தேவன்கிட்ட போய் என்ன கேட்கிறேன்னா, நானும் அவனும் அண்ணன் தம்பி தான். நான் கொண்டு வந்ததை ஆபேல் கொண்டு வந்ததை அங்கீகரிச்சிங்க, நான் கொண்டு வந்ததை நீங்க ஏன் அங்கீகரிக்கல? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்டிருந்தா அங்கே ஒரு கொலையே நடந்திருக்காது. கேட்டிருந்தா, நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தா நிறைய சபையில் பிரச்சனையும் வந்திருக்காது. நிறைய சபையில் நானும் சொல்கிறேன், சில பிரச்சனை நம்ம சபைக்குள்ளேயும் வந்திருக்காது. இதெல்லாம் என்ன பண்ணுறது இல்லை, கேட்கறதே கிடையாது. ஒரு மனுஷனை கர்த்தர் அங்கீகரிக்கிறாருன்னா அது அவர்கிட்ட தான் பிரச்சனை போகணும். இப்போ இந்த காயின் என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசுகிறாரு. உன் முகநாடியா அவன் கேட்டிருக்கலாம், தேவனே நீ ஆபேலுடைய காணிக்கு அங்கீகரிச்சிங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன், என்னை நீங்க அங்கீகரிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தானா அவன் செஞ்ச தப்ப உணர்த்திருக்க மாட்டாரா? என்ன இல்லை, அவனுக்கு என்ன இல்லை, அந்த அங்கீகரிப்பு அவனால என்ன பண்ண முடியல. தேவன் அங்கீகரிச்சதை அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்படி முகநாடியில வேறுபட்டு என்ன ஆயிடுறான்? காயின் என்னவா மாறிடுறான்? வேற மாதிரி ஆயிடுறான். ஒரு கொலைகாரனா என்ன பண்றான்னா மாறுகிறான். அல்லேலூயா. நிதானம் மிக மிக அவசியம். தேவ சமூகத்தில் எப்போதுமே சொல்றேன், நிதானம் மிக மிக அவசியம். அல்லேலூயா. அப்போ இங்கே நடந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உபய தந்திரத்தை தேடி அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஒரு கூட பிறந்த தம்பியை கொல்ற அளவுக்கு கர்த்தர் மேன்மைப்படுத்தும் போது அவனுக்குள்ள எரிச்சல் வருது. என்ன வருது சொல்லுங்க? என்ன வருது? பக்கத்தில் போய் பார்த்துக்கணுங்க. தேவ சமூகத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். உங்களுக்கு தேவன் அங்கீகரிக்கலைன்னா என்னன்னு கேளுங்க, கர்த்தருக்கான பதிலை கொடுப்பாரு. அதை நீங்க சரிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதை பார்க்கலும் மேலான அங்கீகரிப்பை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறாரு. தேவையில்லாததெல்லாம் தேவ சமூகத்தில் நீ பேசாதீங்க. ஒருத்தரை கர்த்தர் அங்கீகரிக்கிறாருன்னா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உனக்கான நேரம் வரும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கலும் உன்னை உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைத்து அழகு பார்ப்பாரு. தேவையில்லாத எரிச்சல் உங்க முக நாடி ஏற்படக்கூடாது. இது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தனியா மாறுன்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க. தேவ சமூகத்துல ஒருத்தரை கர்த்தரை அங்கீகரிப்பது கர்த்தருடைய வேலை. கர்த்தருடைய என்னது? கர்த்தருடைய வேலை. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க நானும் நினைக்கிற மாதிரி அல்ல. காணிக்க அங்கீகரிக்கலன்னா அங்கீகரிக்காதவரை பார்க்கணும். அவன் காரணம் அல்ல. இப்ப ஆபேல் அதுக்கு காரணம் சொல்லுங்க, யாரு காரணம்? தேவன் தானே காரணம். பாருங்க, சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதனை காயின் என்ன பண்றான்னா கொலை செய்யறான். என்ன பண்றான்? அதனால என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் உலகம் அப்படியே சுற்றி திரியிறான். அந்த காரியம் நடந்த உடனே கர்த்தர் கேட்கிறார், காயின் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் சாதாரண எரிச்சல் அல்ல, மிகவும் எரிச்சல். எப்போதுமே தேவ சமூகத்தில் நான் பார்த்துருக்கிறேன், யாராவது ஒருத்தர் அங்கீகரித்து கொஞ்சம் மேலே வந்துட்டாங்க அப்படின்னா சில பிடிக்காத ஆட்கள் என்ன பண்ண, எரிச்சல் அடைய மாட்டாங்க, மிகவும் எரிச்சல் அடைவாங்க. என்ன அடைவாங்க?
மிகவும் எரிச்சல் அடைஞ்சு அவ்வளோதான். அன்னைக்கு வீட்டே ஒரு கலவர பூமி ஆக்கிடுவாங்க சில பேர். சில சகோதரிகள் இருக்காங்க, இங்கே இல்லை வெளியில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாரு உன்னை பாரு, உன்னை ஏதாவது சீன்றாங்களா பத்தியா, உன்னை ஏதாவது பண்றாங்களா பத்தியா, இப்படியே ஓடு. இப்போ என்ன பண்ணு இப்படியே ஓடு, இப்படியே நில்லு, அப்படியே நில்லு, பாரு நீ கடைசி வரைக்கும் நிப்பாரு, இப்படியே தான் இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் யாரை மேன்மைப்படுத்தணுமோ அவனை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, சில பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ போய் சபையில் செய்யக்கூடாது, நீ அதை பண்ணக்கூடாது, நீ இதை பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. நான் கேட்குற, தேவ சமூகத்தில் செஞ்சால் அது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சில ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, கணவன் மாதிரி செய்து, என்ன நீ மட்டும் அங்கே போவியா, வேற ஆளே இல்லையா, ஏன் நீ மட்டும் ஆளா, நீ மட்டும் என்ன பேச்சுன்னே எனக்கு என்ன பண்ணுறதில்ல புரியுறது. வெளியிலேயே எங்கேயோ போறது போகட்டும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த காரியத்தெல்லாம் தயவு செய்து விடுங்க. யாருக்கு கர்த்தர் என்ன வேலையை கொடுக்குறாரோ அந்த வேலையை முகம் கோணாமல் செய்யணும். அல்லேலூயா. நான் பாய் போடுறதுலேருந்து பாஸ்டர் கூட இருக்கிற வரைக்கும் என்னென்ன காரியம், பாஸ்டர் வீட்டில் போய் என்னுடைய நாட்களில் எவ்வளோ வேலையை செய்திருக்கிறேன் நான். அல்லேலூயா. பாஸ்டர் வீட்டில் எவ்வளோ வேலைகளை செய்து கொடுத்துருக்கிறேன். அதெல்லாம் செஞ்சு முடித்து எல்லாத்துலேயும் உண்மையாக இருந்ததுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட திருவிருந்து பாத்திரமே 3-4 வருஷம் நான் கழுவி நான் சுத்தப்படுத்தி அந்த காரியங்களை செஞ்சு அதில் உண்மையாக இருந்து அதில் கனமாக இருந்து எல்லா காரியத்தையும் நல்லா கவனிங்க பார்க்கலாம். நான் முன்ன இருந்த இடத்துல எல்லாரும் சாப்பிடுவாங்க. எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லா பாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் பிள்ளைங்க பாஸ்டர் எல்லாம் கடைசியாக 3-4 மணிக்கு தான் சாப்பிடுவோம். அப்பேற்பட்ட ஊழியங்களை செஞ்சுட்டு தான் இங்க வந்து நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறாரோ, எதை கொடுக்கிறாரோ அதை உண்மையா செய்யணும். உடனே எடுத்தோட மேல போகணும் அப்படி நினைக்க கூட. அப்படி ஒரு காரியம் வருதுன்னா கர்த்தரிடத்துல கேட்கணும், ஏன்பா என்னை கனப்படுத்தல, நான் என்ன செய்யணும், நான் என்ன மாற்றிக்கணும், நான் என்ன விடணும். காயின் கேட்டிருந்தானா, அந்த வசனங்கள் அப்படியே வாசிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினார். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும்போது சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவன் என்ன பண்ணா, கொலை செய்தான். நல்லா கவனிங்க பார்க்கலாம். இது ரொம்ப கவனமாக இருக்கு. ஆவிக்குரிய வட்டாரத்தில் பிசாசு இந்த கடைசி காலத்தில் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய காரியம் இதுதான். தேவ சமூகத்தில் பிரச்சனை, ஒரு அங்கீகரிப்பு இல்லை. இன்னைக்கு நிறைய இடத்த பார்க்குறேன், அங்கீகரிப்பு இல்லை, எனக்கு அங்கீகரிப்பு இல்லைன்னு நிறைய சபைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டங்கள். அவங்களை கனப்படுத்துறாங்க, இவங்களை கனப்படுத்துறாங்க. நான் சொல்றேன், கனப்படுத்துவது கர்த்தருடைய வேலை. அதை நீ எடுக்காதே, அதை நீ எடுக்கவே தேவையில்லை. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கேளு, அதை விட மேன்மையான காரியத்தை செய்வா. நீ ஒரு கொலை பலிக்கு ஆள்காரனாய் மாறிவிடக் கூடாது. அல்லேலூயா. ரெண்டகம் பண்ணுகிறது பில்லி சூனியத்துக்கு சமமாய் இருக்குதாமா. அல்லேலூயா. அப்படின்னா அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு பாவ செயலா இருக்குதுன்னு வேதம் நமக்கு திட்டமாய் சொல்கிறது. அப்ப முகநாடி வேறுபட்டு எரிச்சல் அடைந்து ஆண்டவர் கேட்கிறாரு. அவன் வயல்வெளியில் இருக்கும்போது நல்ல கவனிங்க பார்க்கலாம். முதல் கொலை இந்த உலகத்துல அங்கீகரிப்புனால அவனை அங்கீகரிக்க, அப்படின்னா அவன் மேன்மை அடையில, கர்த்தர் அவனை உயர்த்தல, கர்த்தர் அவனுக்கான காரியத்தை செய்யலங்கிற ஆவிக்குரிய அந்த 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 காரியம் வந்ததுனாலதான், அந்த அங்கீகரிப்பு எனக்கு கிடைக்கலங்கிற அந்த மேன்மை எனக்கு கிடைக்கலன்னு சொன்னனாலதான் முதல் கொலைய உலகத்துல நடக்குது. அல்லேலூயா. அது தேவனுடைய அங்கீகரிப்பு. யாருடைய அங்கீகரிப்பு? தேவனுடைய அங்கீகரிப்பு எனக்கு இல்லைன்னு சொல்லி அவன் முகநாடி மாறி அவனுக்கு ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். 9ஆம் வசனம் சொல்லு, கர்த்தர் காயினை நோக்கி, ஒரு சகோதரனுடைய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான். அடுத்தது பொய். அடுத்தது என்னதுங்க சொல்லுங்க. அடுத்தது என்ன பண்ணுறான்? முதல்ல கொலை பண்ணுறான், அடுத்தது முகநாடி வேறுபடுச்சு, அடுத்தது பொய் சொல்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலேருந்து என்னை நோக்கி கூப்பிடுது. என்ன பண்ணுதாமா? கூப்பிடுதுன்னு சொன்னான். உடனே இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வசனம், அந்த 13ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, 11ஆம் வசனம் வாசிங்க, இப்பொழுது ஒரு சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையினால் வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ என்ன பண்ணிட்டு இருப்பாய்?
அங்கேயும் ஆசை என்கிற ஒரு காரியம் வந்த உடனே தேவ ஆசீர்வாதத்தை இழந்து அவர்களும் சபிக்கப்பட்டார்கள். இங்க எரிச்சல் என்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு எரிச்சல் வந்ததுனால இங்கே என்ன நடக்குது என்று சொன்னா அவனும் சபிக்கப்படுகிறான். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குது, நல்லா கவனிங்க பார்க்கலாம். இது ரெண்டுமே மனிதன் உபய தந்திரங்களை தேடினதுனால அவனுடைய வாழ்க்கையில தேவையில்லாத சாபத்துக்குள் அவன் கடந்து போனான். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நம்ம அப்படியே நிறைவு செய்யலாம். கர்த்தர் தாமே மகிமையான காரியங்களை செய்வார். அடுத்தது 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னார். அங்க வாசிக்கிற வசனத்தை 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மனுஷனுடைய அக்கிரம் பூமியில பெருகினது என்று கர்த்தர் அவனுடைய இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது. அப்ப பாருங்க, அடுத்தது என்ன நடக்குன்னா மொத்தமா உலகமே என்ன ஆயிடுச்சுன்னா தேவனை விட்டு போயிட்டாங்க. எல்லாமே உலகமே என்ன பண்ணிருச்சுங்க, எல்லாரும் உலக மக்கள் இருக்கிற எல்லாருமே தேவனை விட்டு விலகி பொல்லாதவர்களாய் மாறுகிறார்கள். உடனே கர்த்தர் பார்க்கிறாரு, மனுஷனை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்பட்டு அவர் சொல்றாரு, மனுஷனை நான் அழிக்க போறேன். என்ன பண்ண போறேன், நான் அழிக்க போறேன்னு சொல்லி கர்த்தர் ஒரே ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிற 8ஆம் வசனம் சொல்கிறது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மொத்த உலகத்தையும் நான் அழிக்க போறேன். அநேக உபயத்தந்திரங்களை ஜனங்க தேடி கொண்டதுனால தனக்கு கேண்டு உண்டாக்கும்படிய காரியங்களை செய்தாங்க. மொத்த உலகத்தை அழிக்க போறேன்னு கர்த்தர் நிற்கும் பொழுது ஒரே ஒரு குடும்பத்துக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைக்குது. அது நோவா கர்த்தருடைய கண்களை கிருபை பெற்றதுனால கர்த்தருடைய திட்டத்தை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டத்தை செய்வதனால நோவா நிமித்தம் என்ன நடந்தது என்று சொன்னா கர்த்தர் மறுபடியும் தேசத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். 20ஆம் வசனம் 8ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபடுத்த தகன பலியாயிட்டார். சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகந்தா. அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல் இனி சகல ஜீவனங்களிலும். அடுத்தது சொல்றாரு 22 சொல்ல, பூமியில நாளளவு விதைப்பும் மறுப்பும் சீதோசனமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவல என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். அடுத்தது 9:1 சொல்கிறது, பின்பு தேவா நோவாவின் குமாரரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. முதல் சந்ததி ஆசையில் அழிவை சந்தது. 2வது சந்ததி அங்கீகரிப்பு, எனக்கு மேன்மை கிடைக்கலன்னு சொல்லி அங்கே ஒரு கொலை நடக்குது. அடுத்தது உலகமே என்னாச்சுன்னா தேவனை விட்டு போனது. அடுத்தது ஒரே ஒரு குடும்பத்தை கர்த்தர் தாமே உபய தந்திரங்களை தேடாதபடி கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யக்கூடிய ஒரே ஒரு குடும்பம் நோவா குடும்பத்தை கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சது. உலகம் முழுவதும் அழிவு வருகிறது. ஆனா இந்த நோவாவுடைய பேலையோ அந்த அழிவிலிருந்து தப்பி அந்த தண்ணீர் மேல மிதந்து 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 அரராத்து மலையில நின்று கர்த்தர் தாமே அந்த தண்ணி வற்றினதுக்கு அப்புறம் கர்த்தர் தாமே மோசே நோவா குடும்பங்கள் எல்லாம் வெளியே வருகிறது. அங்க வெளியே வந்தோன்னா கர்த்தர் என்ன செய்கிறார்னா அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல இருந்து கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, எல்லாரும் உபயத்தந்திரங்களை தேடிக்கொண்டு சாபத்தை சம்பாதித்தார்கள். ஆனால் நோவாவோ கர்த்தருடைய திட்டத்தை செய்து சுயநலம் இல்லாதபடி 120 வருஷம் பேழையை கட்டுறான். கர்த்தர் சொன்னபடி 120 வருஷத்தை பேழையை கட்டி சுயநலம் இல்லாதபடி கர்த்தருக்காக வாழ்ந்த அவன் சந்ததி நிமித்தம் கர்த்தர் மறுபடியும் தேசத்தை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த நாளில் கடைசியாக கர்த்தர் சொல்ல விரும்புகிற காரியம், நோவாவை போல இந்த நாளில் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்பன்னு கேட்டா கர்த்தருடைய திட்டத்தை சுயநலம் இல்லாதபடி அதை செய்யும் பொழுது கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் நிமித்தம் தேசங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் இந்த நாள் ஆயத்தமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. பிரசங்கில நம்ம வாசிச்சோம், இதோ மனுஷன் என்ன பண்றானாமா, அநேக உபயத்தந்திரங்களை தேடிக்கொண்டு என்ன பார்க்கிறானாமா. வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதோ தேவன் மனுஷனை செம்மையாய் உண்டாக்கினார், அவர்களோ தேடிக்கொண்டார்கள். இதை மாத்த அதுதான் இப்ப நான் வாசிச்சோம் பார்த்தீங்களா. நாம் பெருசாகணும் ஆசை தேவையில்லாத ஆசை உபயத்தந்திரங்கள் உள்ள வந்தது. தேவையில்லாத அங்கீகரிப்பு கிடைக்கலன்னு சொல்லி எரிச்சல் வந்தது. அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா சாபம் வந்தது. ஆனா நோவாவோ எந்த உபயத்தந்திரங்களை கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் செய்து
எந்த உபயத்தந்திரங்களையும் தேடாதபடி அவன் செயல்பட்டது நிமித்தம் கர்த்தர் அவன் நிமித்தம் தேசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்படிதான் கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். சுயநலம் இல்லாதவர்கள், இன்னைக்கு சுயநலம் இல்லாத ஆட்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். என்னுடைய காரியம் அல்ல, என் நிமித்தம் தேசங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நான் எதையும் செய்ய நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் இந்த நாளில் எழுப்பி நிற்கலாமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி நின்று கொஞ்சம் சற்று நீங்கள் உங்களை கவனிங்க பார்க்கல. இந்த நாட்களில் ஆசை முதலாவது தேவனை விட்டு ஆதாமும் ஏவாளையும் பிரித்தது. தேவன் சொல்லாததை செய்ய அவர்கள் முற்பட போது அவர்கள் சாபத்துக்குள் மாறி போனார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ரெண்டாவது, தேவ சமூகத்தில் ஒரு பெரிய அங்கீகரிப்பு இல்லாததுனால ஆபேலை காயின் கொலை செய்வதை நீங்கள் கவனிக்க வேண்டும். காயின் ஆபேலை கொலை செய்வதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இதனால அவனும் சாபத்துக்குள்ளே கடந்து போகிறான். மூன்றாவதாக, உலகம் முழுவதும் தன்னுடைய சுயத்தின் நோக்கத்துக்காக, தன் சுய லாபத்துக்காக எல்லாரும் தேவனை விட்டு பிரிந்து போக ஆரம்பித்தார்கள். பொல்லாத எண்ணமுடையவர்களாய் மாறினார்கள். இது நிமித்தம் முதல் உலகம் அழிக்கப்பட்டது. ஆனால் அதிலிருந்து ஒரு குடும்பத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்து சுயநலமில்லாதபடி அவன் கர்த்தருடைய பேழை அவன் கட்ட ஆரம்பித்தான். அவனை அல்லவா கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படியே கொஞ்சம் அப்படியே கவனிங்க பார்க்கலாம். என்னென்ன தேவையில்லாத ஆசை நமக்குள்ளே இருக்கிறது, எப்பப்போ நம்ம முகநாடி வேறுபட்டு கொண்டு இருக்கிறது, இருதயத்தில் பொல்லாத சிந்தைகள் எப்பப்போ நமக்குள்ளே வருகிறது, கொஞ்சம் கவனிக்க பார்க்கலாம். தேவ திட்டங்கள் பெரிதாக இருக்கும் பொழுது எனக்குள்ள சுயநலங்கள் வருவதனால தேவையில்லாத காரியத்துக்குள்ளே நான் சிக்கிக் கொள்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில், அப்பா பாருங்க, நான் சாபத்தின் சந்ததி அல்லப்பா, நம்முடைய வார்த்தையின்படியே செய்து ஆசீர்வாதத்தின் சந்ததியாக நான் மாற விரும்புகிறேன். இந்த கடைசி காலத்தில் ராஜா, நாங்களும் தகப்பனுடைய திட்டத்தில் இணைந்து தகப்பனே ராஜா, உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த விரும்புகிறோம் ராஜா, மகிமைப்படுத்த விரும்புகிறோம் ராஜா, மகிமைப்படுத்த விரும்புகிறோம். உங்கள் வேலையை செய்வது தான் எங்களுடைய ஆசையாய் மாறணும். நோவாவுக்காக சொத்து சேர்க்கவோ பொருள் சேர்க்கவோ எதுவுமே அவனுக்கு ஆசை இல்லை. கர்த்தருடைய திட்டத்தின்படி பேழையை கட்டி முடிக்கணும். பொண்ணோ பொருளையும் நோக்கி அவன் ஓடவில்லை. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவன் செய்து முடித்தான்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள் அப்படியே உங்களை சற்று கவனிங்க. கர்த்தர் சொல்கிறத நம்ம செஞ்சு முடிச்சிட்டு இருக்கிறோமா, இல்லை முடியாமல் நம்ம இன்னும் பின்வாங்கி கொண்டிருக்கிறோமான்னு இந்த காலை வேளையில் பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, வேண்டாத ஆசை எனக்குள்ளே இருக்குதப்பா, வேண்டாத ஆசை இருக்குதப்பா. சில நேரம் அங்கீகாரம் கிடைக்கலன்னா என் முகநாடி வேறுபட தொடங்குது ராஜா. இதிலெல்லாம் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. சில நேரங்களில் ராஜா உலகத்தோடு சேர்த்து உலக காரியங்களை நானும் ஈடுபட்டு ஓட ஆரம்பித்திருக்கிறேன்ப்பா. இந்த நாளில் எங்களுக்கு ஒரு விடுதலை அனுப்புங்கப்பான்னு கேளுங்க. இதனால் எங்களுக்கு விடுதலை அனுப்புங்க. நோவாவை போல இந்த கடைசி காலத்தில் ஜனங்களை மீட்கும்படியாக ராஜா, ஜனங்களை மீட்கும்படியாக தகப்பனே, நாங்கள் இந்த நாளில் எழும்ப வேணும் ராஜா. இந்த நாளில் நாங்கள் எழும்ப வேண்டும் தகப்பனே ராஜா, நாங்கள் எழும்ப வேண்டும் தகப்பனே ராஜா. இந்த உலகத்தோடு ஒத்து போகாதபடி ராஜா, நீர் வைத்திருக்கிற திட்டங்களை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நீர் எங்களை எழுப்புவீராக ராஜா. உங்க திட்டத்தோடு சுயநலம் இல்லாதபடி ராஜா செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தேவ சமூக தேவ திட்டம் லாப நோக்கு கணக்கு பார்க்கிற இடம் கிடையாது ராஜா, லாப நோக்கு கணக்கு பார்க்கிற இடம் கிடையாது ராஜா. தேவ திட்டமானது ராஜா சுயநலம் இல்லாமல் செய்யக்கூடியது ராஜா. அது எந்த நேரமா இருந்தாலும் எவ்வேளையா இருந்தாலும் ராஜா, எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிற வேலை இல்லை ராஜா. அது எனக்கு தேவனு கொடுத்த ஒரு பொறுப்பு, அது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு மகிமையான வேலைன்னு சொல்லி உலக காரியங்களை விட்டுட்டு ராஜா, உலக ஆசைகளை விட்டுட்டு தகப்பனே ராஜா, சத்துரு விதைக்கிற விதைகளை விட்டுட்டு ராஜா, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதே மாத்திர நோவாவை போல நாங்கள் செய்து முடிக்கும்படியாக அத்தனைகளுக்கு கிருபை பாராட்டுவீராக, அத்தனைகளுக்கு கிருபை பாராட்டுவீராக. இதுவரைக்கும் சத்துரு கேட்டு ஆண்டவரே ஜெபத்துக்கு போகாத, ஆலயத்துக்கு போகாத, இந்த காரியத்தை செய்யாத, இதுதான் நடக்கும், அவர்களை கனப்படுத்துவார்கள் இவர்களை கனப்படுத்துவார்கள் சொல்லி பல விதங்களில் எங்களே நாங்கள் அழித்து கெடுத்து போட்டுட்டோம் ராஜா, எடுத்து போட்டுட்டோம் தகப்பனே. இந்த நாளில் எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த நாளில் எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் ராஜா. இணைந்து பேழையை கட்டணும் ராஜா.
நோவா குடும்பம் இணைந்து பேழையை கட்டி ஆண்டவரே அநேக ஜீவராசிகள் வாழ்வதற்கு அந்த பேழை ஒரு அடைக்கலமாய் மாறினது ராஜா. இந்த நாளில் சபை இணைந்து கட்ட வேண்டும். கடைசி கால திட்டங்களை செய்து முடிக்க வேண்டும். சபையில் இருக்கிற எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லாரும் ஒரே குடும்பமாய் இருக்கிறோம். உனக்குள்ள சுயநலம் வரும் என்று சொன்னா நீ தேவ திட்டத்தை முழுமையா செய்து முடிக்க முடியாது. உனக்குள்ள சுயநலம் வரும் என்று சொன்னா கர்த்தருடைய கோபம் தான் உள்ள வரும். ஆனால் நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது போல இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்க விரும்புகிறார். இதுவரைக்கும் முக நாடி வேறுபட்டதெல்லாம் கர்த்தர் பார்த்திருக்கிறாரு. உனக்கு எரிச்சல் உண்டானதை கர்த்தர் பார்த்திருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நீ விலகி போய் தேவையில்லாததை பேசி தேவையில்லாததை செய்ததை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் கர்த்தரை விட்டு பின்வாங்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு அநேகர் உலகத்தோடு இணைந்து தேவையில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்பா இப்போ ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. நோவாவை போல் குடும்பமாய் இணைந்து என் திட்டத்தை செய்ய நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? நோவா குடும்பமாய் இணைந்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றி அந்நாட்களில் அடுத்த ஆசீர்வாதங்கள் சந்ததிகள் உருவாகும்படியாக அடுத்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்குபடியாக நோவா ஆயத்தப்பட்டு குடும்பத்தோடு அர்ப்பணித்தான். திருச்சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் ஒரு குடும்பமாக இருக்கிறீங்க. எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறீங்க. அப்பா பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு உலக ஆசை வேணாம்ப்பா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கணும் ராஜா. நீங்கள் வேண்டான்னு சொன்னதை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நீங்கள் சில பேர் அங்கீகரிக்கிறீங்கன்னா அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும். எங்கள் முகநாடி வேறுபடக்கூடாது ராஜா. எங்கள் முகநாடி வேறுபட்டதை நீங்கள் பார்க்குறீங்க ஏசப்பா. அது கொலைக்கு காரணமாக மாறி ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய அடுத்த சந்ததிகள் சாபமாய் மாறி ராஜா காயின் அலைந்து திரிந்தான் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. சொல்லுங்க இந்த வாழ்க்கை வேணாம் ஏசப்பா. உங்கள் திட்டத்தை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்க. உங்கள் திட்டத்தை செய்ய நாங்கள் முழுவதும் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்க. அல்பா ஹதனமா சந்தர பராக்கல கதனா ரியந்தர பராக்கல்ப தூணமே சந்தர. சில பேர் வாயை இன்னும் திறக்காமல் இருக்கிறீங்க தேவ சமூகத்தில். சில பேர் இன்னும் வாயை திறக்காம எதையோ யோசிச்சுக்கிட்டு எதையோ யோசனை பண்ணி நின்றுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறா. எல்லாவற்றுக்கும் ஒரு மன்னிப்பை கொடுத்து அவருடைய கண்களை கிருபையை கொடுத்து உங்களையும் கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஒரு பெரிய உலக எழுப்புதல் தரிசனத்தோடு இணைக்கப்பட்ட உங்களை ஒரு பங்காக கர்த்தர் உங்களை நிறுத்தி கர்த்தர் உங்களை அழகு பார்க்க கர்த்தர் விரும்புகிறார். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, ஆனா கர்த்தர் உன்னை அப்படி பார்ப்பது கிடையாது. அவங்க பேசுகிறதெல்லாம் நீ கேட்டுக்கொண்டு தேவையில்லாத சிந்தையோடு தேவையில்லாத செயலோடு போய் தேவனுக்கு விரோதமாகவும் முகநாடி மாறுபட்டு வேறு காரியங்களை நீ செய்து கொண்டிருப்பதை கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த வேளையில் அறிக்கை செய்து அப்பா அதெல்லாம் நாங்க விட்டு விடுகிறோம் ராஜா. அதெல்லாம் நாங்க விட்டு விடுகிறோம். உங்க திட்டத்தை மாத்திரம் செய்வதற்கு சுயநலம் இல்லாம லாப கணக்கு பார்த்து கொண்டிருக்காதபடி ராஜா நாங்கள் உம்முடைய திட்டத்தை செய்வதற்கு இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே மனுஷன் அநேக உபய தந்திரங்களை தேடிக்கொண்டா, ஆனா அவனை நல்லவனா படைச்சிங்கப்பா, நேர்மையானவனா படைச்சிங்கப்பா. தனக்கு 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 தனக்குன்னு சொல்லிய ஆண்டவரே அழிந்து போனார்கள் ராஜா. தனக்குன்னு சொல்கிற மனிதன் அழிந்து போவான், ஆனால் தேவ திட்டம் என்று சொல்லி இணைகிற மனிதனோ எப்பேற்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் அவன் சேதமாகாதபடி ராஜா அவன் நிமித்த இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க இந்த உலகத்தில் நன்மை செய்ய ஆண்டவரே நீர் ஆயத்தமாய் இருக்கிறீங்க ராஜா. அந்த ஆயத்தத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இனி வேண்டாப்பா வேறு காரியங்க உபய தந்திரங்களை நாங்கள் தேடிக்கொண்டு எங்க மேன்மைக்கு நேரம் நாங்கள் ஓடாதபடி ராஜா. கர்த்தருடைய திட்டம் எதுவோ அது எதுவாயிருந்தாலும் அது சின்ன வேலை பெரிய வேலைன்னு வேறு பிரித்து பார்க்குற அந்த சுயநலயங்களுக்கு வேணாம்ப்பா. சின்ன வேலை பெரிய வேலை அங்கீகரிப்பு எதையும் நாங்கள் பார்க்கக்கூடாது ஏசப்பா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஆணி எடுக்கிறவர்கள் ஆணி எடுக்கட்டும், சுத்தியில் எடுக்கிறவங்க சுத்தியில் எடுக்கட்டும் ராஜா. மரங்களை எடுத்துட்டு வருகிற மரங்களை எடுக்கட்டும் ராஜா. ஆண்டவரை கற்ற வேலை உங்க வேலை ராஜா. அநேகருக்கு அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறீங்க ராஜா. அவர்கள் அதில் இணைக்கப்படும் பொழுது ராஜா, இணைக்கப்படும் போது அது ஒரு பெரிய எழுப்புதலாய் மாறும். எழுப்புதலா மேல் வாய தரங்க. சுயநல ஆபத்து சகோதரியே சகோதரனே, சுயநல
ஆபத்து. உனக்குள்ள சுயநலம் இருக்கும் என்று சொன்னா அது தேவ திட்டத்தை நிறைவேற்றாது. அது உனக்குள்ள அது சாபங்களை கொண்டு வரும், அது அழிவை கொண்டு வந்து விடும். எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. உங்க முக நாடி தேவ சமூகத்துல வேறுபடக்கூடாது. இனி நிறைய காரியங்கள் நடத்தி காட்ட போறாரு. இந்த வார்த்தை வருதுன்னா அடுத்தடுத்த காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பாரு. சபைக்குள்ள மேன்மையான காரியங்களை கர்த்தர் கொண்டு வர ஆரம்பிப்பாரு. ஒரு பேகாதா ராமானா யார் எப்ப வர்றாங்கன்னு கணக்கு கிடையாது. யாருடைய கண்கள்ல கர்த்தர் கிருபை கிடைச்சிருக்கிறதோ அவங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த ஆரம்பிப்பாரு, அவங்களை உயர்த்த ஆரம்பிப்பாரு. உனக்காக எனக்காக கர்த்தர் நின்று கொண்டு இருக்க மாட்டாரு. யாரை என்ன செய்ய வேண்டுமோ அவர்களை கர்த்தர் செயல்படுத்தி கொண்டதான் இருப்பாரு. ஆனாலும் உன்னை மறக்க மாட்டாரு, உன்னை கைவிட மாட்டாரு. கர்த்தர் உனக்கான காரியங்களை செய்வாரு. எப்போ முகநாடி வேறுபடாத போது, முகநாடி வேறுபடாத போது வேறு வேறு வார்த்தைகளை நீ பேசிக்கொண்டு வேறு வேறு காரியங்களை செய்து கொண்டு அரிசனத்தை நிறைவேற்ற வேண்டிய நீங்கள், அரிசனத்தை நிறைவேற்ற வேண்டிய நீங்கள், இணைந்து செயல்பட வேண்டிய நீங்கள் வேறு காரியத்தை யோசித்து நிப்பீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அது ஆசீர்வாதமா இருக்காது, அது ஆசீர்வாதமா இருக்காது. ஆனா இந்த நாளில் முழுமையை ஒப்பு கொடுத்து எங்களுக்குள்ள இதெல்லாம் இருந்ததுப்பா. போட்டி, பொறாமை, எரிச்சல், தவறா பேசுறது, குற்றப்படுத்துறது, தேவையில்லாததை செயல்படுத்துவது. அப்பா பார்த்து சொல்லுங்க, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. சுயநலம் இருக்கிறவன் தான் இப்படி பேசுவான். அவர் சுயநலம் இல்லாமல் தானே உங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தார். எத்தனையோ பேர் இருக்கும்போது உங்களையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். சாக வேண்டிய அநேகரை இன்னைக்கு கர்த்தர் வாழ வச்சிருக்கிறார். உனக்கு எப்படி சுயநலம் வந்தது? செத்திருந்த மண்ணோடு மண்ணா போய் மக்கி போயிருப்போம். ஆனால் உனக்கு சுயநலம் இல்லாமல் உன்னை ரட்சித்தாரு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சிலருக்கு சுயநலம் பெருகிருச்சு, சுயநலம் பெருகிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அறிக்கையிடு, அறிக்கையிடு. இந்த வேலையில் எல்லாத்தையும் அறிக்கிட்டு விற்று தேவனை எதிர்த்து கேள்வி கேட்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அவர் ஆபேலை அங்கீகரித்தார்னா, ஆபேலை அங்கீகரிச்சார்னா விட்டுறணும். ஆபேலை அங்கீகரிச்சு நிறுத்துறாருன்னா விட்டுறணும். முகநாடி வேறுபட்டு நீயா பிளான் பண்ணி நீயா பேசிட்டு இருந்தனா தேவனுக்கு மேலான காரியத்தை செய்ய நீ யார் என்று கர்த்தர் கேட்பா. இதனாலதான் சத்துரு சிலருக்குள்ள இப்படியும் உள்ள வந்திருக்கிறா. ஆண்டவர் சொல்ல, இதனாலதான் உன்னால மேல வரவே முடியல. தேவ பிள்ளைகளை கொஞ்சம் கவனிச்சு அப்பா கிட்ட அர்ப்பணிங்க பார்க்கலாம். உன்னை கர்த்தர் எப்போதோ கையில எடுத்திருப்பாரு. நீயா மேல வரணும்னு பாக்குற, நீயா மேல வரணும்னு பாக்குற, இதையும் பேசி ஏதாவது பண்ணி மேல வரணும்னு பாக்குற. ஆனா நீ இருக்க கீழே போவதற்கு காரணம் என்னன்னா உன்னுடைய சுயநலம். உன்னுடைய சுயநலத்தினாலதான் நீ கீழே விழுந்து கொண்டு இருக்கிற. ஆனா சொல்லு, இன்னைக்கு உன்னை நீ அர்ப்பணி. இனி நான் என்ன வெளிப்படுத்த மாட்டேன்ப்பா, இனி நான் நீ என்ன வெளிப்படுத்த போறது இல்லப்பா. உங்க திட்டத்தை மாத்திரம் செய்ய நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்ன அர்ப்பணிக்கிறேன் தகப்பன. நான் ஒரு ஏனியா மாறினா கூட ஆயத்தமா இருக்கணும். உன் மேல ஏற ஆயத்தமா இருக்காங்களே ஜனங்க, கவலையே படாத. நீ ஒரு ஏனியா மாறணும்னு ஆண்டவர் சொல்றாரு, ஏனியா மாறு. உன்னை தாழ்த்தி நீ ஒப்புக்கொடு. ஏனியா இருக்கிற ஒன்ன ஒரு ஒரு அஸ்திபாரமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறா. ஒரு தூணாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறா. நீ ஏனியா மாறாம ஒரு அஸ்திபாரமா மாறணும். ஒரு தூணா மாறணும்னா நடக்கவே நடக்காது. உன் சுயநலம் நான் ஏனியா மாற மாட்டேன்னு சொன்னா கர்த்தர் அடுத்தது உன்னை ஒரு தூணா மாற்றவே முடியாது. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி, உன் படிப்பு, உன் காரியம் எதையும் சபைக்குள்ள கொண்டு வராத, எதையும் சபைக்குள்ள கொண்டு வர. உன் மேன்மை எதுவுமே கர்த்தருக்கு தேவையே இல்லை. நீயா வந்தா போதும், நீயா வந்து வெறுமையா வந்தா போதும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இந்த நாளில் காத்து கொண்டு இருக்கிறா. ஆசை சாபத்தை கொண்டு வந்தது ஏதேன் தோட்டத்தில். தேவ சமூகத்தில் அங்கீகரிப்பா இருந்த ஆபேலு அவனுடைய சொந்த சகோதரன் கர்த்தர் தானே அங்கீகரிக்கல, அவர்கிட்ட பேச வேண்டியவன் ஆபேலை கொலை செய்ததை வேதத்தில் வாசிச்சோம். உலகமே தவறான பாதைக்கு போச்சு. கர்த்தர் முடிவு பண்ணிட்டார் உலகத்தை அழிக்க. ஆனால் நோவாவு கண்களில் கிருபை கிடைச்சி திட்டத்தை நிறைவேற்றினார். அப்பா பார்த்து சொல்லுங்க, நாங்களும் இந்த கடைசி காலத்தில் உங்களுடைய திட்டத்தோடு இந்த நாளை இணைகிறோம்ப்பா. எங்களுக்குள்ள இனி வேறு காரியம் எல்லாம் கைகளை உயர்த்தி கடைசியை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். உங்கள் வாயிலிருந்து 2 வார்த்தை பேசுங்க. எவ்வளோ பண்ணிட்டோம், எவ்வளோ செஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் கர்த்தர் அமைதியாக இருக்க மாட்டார்.
அதனாலதான் ஒரு வாய்ப்பை கத்தர் கொண்டு வருகிறார். வா வான்னு கத்தர் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். வா, ஒரு பெரிய திட்டத்தோடு ஒன்று இணைச்சு வச்சிருக்கிற குடும்பமா இணைஞ்சு செயல்படுங்கன்னு கத்தர் சொல்றாரு. எழுப்புதல் சமீபமாகி விட்டது. நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல, அது பயங்கரமானது, அது அசைவை உண்டாக்கக்கூடியது, லட்சங்களை தேவன் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு பெரிய திட்டத்துக்குள்ள உங்களை கத்தர் இணைச்சு வச்சிருக்கிறாரு. அதுக்காக செயல்பட தொடங்குங்க. கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. ஒப்பு கொடுத்த எல்லாரையும் கருத்தில் அர்ப்பணி இதனால் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உபய தந்திரங்களை நீ தேடாதபடி ராஜா, தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை மாத்திரம் செய்து முடிக்க கர்த்தர் ஒவ்வொரு கிருபை செய்வீராக. ஆண்டவரை, எதுக்கும் சுயநலம் இல்லப்பா நீங்க உண்டாக்கினது. ஆனா மனிதனுக்கு மாத்திரம் இன்னைக்கு சத்துரு சுயநலத்தை கொண்டு வந்துட்டான்பா. ஆனால் இந்த நாட்களில் அவைகள் எல்லாம் கர்த்தர் உடைத்து போடுவதற்காக உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடைசியா சொல்லுங்க, சுயநலம் எங்களுக்கு வேண்டாம் ராஜா. சுயநலம் இல்லாமல் இந்த பூமிக்கு இறங்கி வந்து எங்களுக்காய் ரத்தம் சிந்தியங்களை மீட்டு கொண்ட தெய்வம் நீர் அல்லவோ ராஜா. உம்முடைய பிள்ளையாகி எங்களுக்கு எந்த சுயநலமும் இருக்கக்கூடாது ராஜா. எந்த சுயநலமும் இருக்கக்கூடாது ராஜா. உமக்கான காரியங்களை செய்வதில்லை நாங்கள் ஆண்டவரை விட்டு கொடுத்து வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு கடைசியா சொல்லுங்க. அர்ப்பணிக்கிற எல்லாரையும் கையில் எடுங்கப்பா. எல்லாரையும் கையில் எடுப்பீராக ராஜா. இழந்து போன அந்த அபிஷேகங்க, இழந்து போன அந்த கிருபைங்க, இழந்து போன அந்த வரங்க, இழந்து போன அந்த ஜப ஆவிக, இழந்து போன அந்த பரிசுத்த வாழ்க்கை, இழந்து போன ஆசீர்வாதங்க அனங்களுக்குள்ள இறங்கி வருவதாக, இப்பொழுது இறங்கி வருவதாக. இழந்து போன எல்லா காரியங்களையும் அத்தனை நாள்ல வெளிப்படுத்துவீராக. அறுபடி ஜனங்களை கரங்களை பிடிச்சு தூக்குங்கப்பா. அறுபடி ஜனங்களை தூக்குவீராக. ஒரு அறுபடி தேவ திட்ட வேகமாய் நிறைவேறட்டும். அறுபடி தேவ திட்ட வேகமாய் நிறைவேறட்டும். அறுபடி தேவ திட்ட நிறைவேறட்டும். சுயநலக்காரன் ஒருவனும் சுயநலக்காரன் யாரும் இனி திருச்சபைக்குள்ள இல்லப்பா. எதுவா இருந்தாலும் ஏனியா இருந்தா ஏனியா மாறட்டும் ராஜா. அல்லது எந்த சின்ன வேலையா இருந்தாலும் சுயநலம் இல்லாதபடி உண்மையாய் செய்ய ஜனங்களை பயன்படுத்த தொடங்குங்க. ஷபாஹதனமா ஜியாந்துருபராசி. ஒரு டம்ளர் எடுத்து வைக்கிறது கூட கர்த்தருடைய வேலைதான். பந்தி விசாரிப்பு காரணம்தான் எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்தினா. சின்ன வேலை பெரிய வேலை வெளியில தெரியாதுன்னு நினைக்காதீங்க தயவு செய்து. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். உன் இருதயத்தில் வெளிப்படுகிறவனுடைய ஒரு அசைவு கூட கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா நம்ம மூலியமா ஒரு பெரிய திட்டம் நிறைவேறணும். கடைசியெல்லாம் சொல்லுங்க, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இனி பிரிவினை வேணாம்ப்பா. எங்களுக்கு நாங்கள் எதையும் தேட போகிறது இல்லைப்பா. நாங்கள்லாம் உம்முடைய பிள்ளைகளப்பா. உம்முடையதை நிறைவேற்றுகிறோம். எங்களை மன்னித்து எங்கள் திருச்சபையை மறுபடியும் உயிர்ப்பித்து ராஜா. அதை எழுப்புதற்கு நேரம் எங்களை நடத்துங்க. வரப்போகிற ஜனங்களுக்கு கடற்கரை திரளாக இருக்கிறார்கள் அப்பா. போட்டி பொறாமை எதுவுமே எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாதப்பா. யாருக்கு என்னவோ அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம்ப்பா. ஆனால் எங்களுக்குரியதை நீங்கள் நிச்சயமாய் கொடுப்பீங்க. அதை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அதை யாரும் தடுக்க முடியாது ஏசப்பா. எங்களை நாங்கள் முழுவதும் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்க. பலத்த ஜாதிகள் வரப்போகுது ஏசப்பா. கடற்கரை திரளான ஜனங்க வரப்போறாங்க ஏசப்பா. பெரிய மாற்றம் வரப்போகுது ஏசப்பா. பெரிய எழுப்புதலுடைய அடையாளங்கள் நடக்க போகுது ஏசப்பா. பயங்கரங்கள் நடக்க போகுது தகப்பனே. இதுவரை காணாத மாற்றங்கள் வரப்போகுது ஆண்டவரே. திருச்சபையில் எல்லாருக்கும் வேலையை வச்சிருக்கிறீங்க அப்பா. எல்லாருக்கும் வேலை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. சுயநலம் இல்லாமல் இருக்கிறவர்கள் இனி கர்த்தருடைய கரத்துல ஒரு முத்திரை மோதிரமாய் மாற போறாங்க ராஜா. ஓ, இந்த எழுப்புதல் தரிசனம் நிறைவேறுவதற்காக எல்லாரும் தீவிரித்து உழைக்க போகிறார்கள். அது கர்த்தருக்கான வேலை ராஜா. ஆண்டவரே, சபையில செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியமும் அது கர்த்தருடைய வேலை. அது எந்த மனுஷனுக்கு யாரும் செய்யல என்கிற அந்த உணர்வு இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக ராஜா. சபையை மறந்த எல்லாரும் இந்த நாளில் அறுபடி சபையோடு இணைந்து தேவன் வைத்திருக்கிற மகத்துவமான திட்டங்களை செய்து முடிக்க உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. நோவா திட்டம் செய்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அவன் உள்ள இருக்கும்போது அல்ல, அந்த திட்டத்தை செய்து முடித்து காரியங்கள் நிறைவேறும் போதுதான் நோவாவையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தான் வேதத்தில் இருக்கிறது. நீ எப்ப தேவ திட்டத்தை செய்து முடிக்க உன்னை ஒப்பு கொடுக்குறியோ அப்பதான் உங்க குடும்பத்துல இதுவரை இல்லாத ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. கடைசியா முடிவு ஜெபத்துக்குள்ள எல்லாரும் அப்பா பார்த்து 2 கை வைத்து சொல்லுங்க, இதை மறந்து நாங்க ஓடினதுக்காக எங்களை மன்னியும். இனி தேவ திட்டம் தான் எங்க ஆசீர்வாதம்ப்பா.
அதை நாங்கள் செய்து முடிக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஒப்பு கொடுத்த எல்லாரையும் ஆசீர்வாதத்தை நடத்துங்க. நன்மை கிருபை தொடரட்டும். ஆசைக்கும் ஆண்டவர் முகநாடி வேறுபடுவதற்கு நீ இடம் இல்லை ஏசப்பா. உங்கள் சித்தம் செய்வதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுங்க, நான் துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகலமாலி மறவாதே. கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய நினைமைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு மீண்டும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூடி